எல்லாம் ஆராய்ச்சியை தொடங்கும் பொழுது சமயங்கள் எல்லாம் உலகத்தையும் உயிர்களையும் எடுத்துக்கொண்டு தான் தொடங்குது. அப்போ இந்த உலகத்தை வச்சு சொல்லும்போது இந்த உலகுக்கு முதற் காரணம் என்பது ஒன்று இல்லை, இந்த உலகம் நித்தம் என்று சொல்பவர்கள் நிறைய இருக்காங்க. எனவே அந்த மாத்தியமிகர், சமணர்ல மாத்தியமிகர், அவங்க மகாயானவாதிகள். அது பௌத்தத்தில், சமணத்தில் சூன்யவாதம் என்று பெயர் பெறும். இவங்கெல்லாம் உலகம் சூன்யத்திலிருந்து தோன்றும் என்றும், சௌத்ராந்திகர் வைபாடிகர் இவங்களெல்லாம் பரம அணுவிலிருந்து தோன்றும், அணு முதற் காரணம், உலகம் அணுவிலிருந்து தானே தோன்றும். எனவே கர்த்தாவை மறுப்பவர்கள் உலகம் அதை தோற்றுவிப்பதற்கு ஒருத்தர் இல்லை, அது நித்தம் இல்லை, சூன்யத்திலிருந்து தோன்றுது என்று சொல்கிறார்கள். சாங்கியர்கள் இந்த உலகம் பிரகிருதியிலிருந்து தோன்றுது, பிரகிருதி மாயை. பிரகிருதி அப்படின்னா பிரகிருதிங்கிறது ஒரு வடமொழி சொல், காரணம். அதாவது தமிழ்ல பகுதி என்பது, அதைத்தான் வடமொழியில பிரகிருதி, பிரகிருதி எனினும் பகுதி எனினும் ஒக்கும், எப்படி சொன்னாலும் ஒக்கும். விக்குருதி எனினும் வெகுதி எனினும் ஒக்கும். பகுதியிலிருந்து பரிணமித்து வருவையெல்லாம் விகுருதி, விளங்குதா? விகுதி. ஆமா. அப்போ எது காரணமாக இருக்கிறதோ, எது அதுக்கு மேல பகுக்க முடியாததோ அது பகுதி. அப்ப அது காரண நிலை. அதனால இவங்க உலகம் பிரகிருதியிலிருந்து தோன்றுது அப்படின்னு சொல்றாங்க. நாம பிரகிருதியே இன்னொன்றிலிருந்து தோன்றுதுன்னு சொல்லிடுறோம். இங்க அதுக்கு முதல்ல கலைன்னு ஒன்றிலிருந்து தோன்றுதுன்னு சொல்ற மாதிரி, அப்போ அது காரியம் ஆயிடுது. எனவே அதெல்லாம் கிடையாதுயா அப்படின்னு சொல்றோம். விளங்குதா? அப்புறம் இந்த உலகம் கடவுளிடத்திலிருந்து தோன்றுகிறது என்று சொல்பவர்கள். அப்படி சொல்றவங்க இருக்காங்க. இப்படி இந்த உலகம் தோன்றுவதற்கு காரணம் பலவாக சொல்றவங்க இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் மறுத்து இந்த உலகம் என்றும் உள்ள ஒரு சடப்பொருள் இருந்து தோன்றுது, இந்த மாயையும் என்றும் உள்ள பொருள். நாம முதலே நித்த பொருள்னு சொல்லிட்டோமா இல்லையா? அதுல மாயை இருக்கு. அப்போ அதுல இருந்து தான் இந்த உலகம் தோன்றுது, சடத்திலிருந்து சடம் தோன்றும் என்று சொல்லி. அப்போ இந்த மாயை என்பது அது ஒரு ஒளிப்பொருள், சடப்பொருள். அதுல இறைவன் நம்ம அறிவு விளங்குவதற்கு தேவையான கருவிகளை செய்து நமக்கு கொடுக்கிறார், காரியப்படுத்தி கொடுக்கிறார். ஏன்னா இப்போ குயவன் இருக்கான், அவன் கர்த்தா தானே. குயவன் கர்த்தா இல்லையா? கர்த்தா தான். அவன் பாண்டங்களை செய்கிறான். எதிலிருந்து? மண்ணிலிருந்து. ஆனால் அந்த மண்ணை அவன் செய்யவில்லை. மண் என்ற முதல் பொருளில் இருந்து அவன் பலவிதமான ப்ராடக்ட்ஸை செய்கிறான். ஆனால் அந்த மண்ணை அவன் செய்யலை. அந்த மண்ணை யார் செஞ்சா? எந்த பேர் செஞ்சானோ? அது பெருமான் செய்கிறார். மாயையிலிருந்து வரக்கூடிய ஒரு காரியம். அப்போ இறைவன் அவன் காரியப்படுத்துவது இவனுக்கு காரணமாக நிற்கிறது. இவனுடைய
கிரியேட்டிவிட்டிக்கு அது காரணமாக இருக்குது. விளங்குதா? ஆமாம். அதனால் இறைவன் இந்த அறிவு நமக்கு விளங்குவதற்கு 36 கருவிகள், ஒவ்வொரு வேலைக்கு ஒவ்வொரு கருவின்னு இத்தனை கருவிகளை படைக்கிறார். இது கூட தாத்விக அறிவு இருக்குது. அதை பற்றி இப்போ இந்த பாடத்தில் வரப்போகிறது இல்லை, அது தேவையில்லை இப்போ. அப்புறம் சொல்லு, ஒரு பொருளை விளங்கிக் கொள்வதற்கு நமக்கு சொல்லும் ஒரு கருவியாக இருக்குது. அறிவு நம்முடைய குணம் விளங்குவதற்கு கருவிகளும் மூலம் விளங்குது. சொல்லும் ஒரு கருவி தான். அறிவு விளங்குவதற்கு சொல்லும் ஒரு கருவி. அப்போ இந்த உலக மாயையிலிருந்து அவன் சொல்லுலகு பொருளுலகு என்று இரண்டை படைக்கிறான். ஆமாம், அதைத்தான் வள்ளுவர் அந்த சொல்லுலகை கொண்டுதான் இறைவனை நிறுவுகிறார் இல்லையா? ஆமாம். இவர் ஞானசம்பந்த பெருமான் தோடு உடைய செவியன், தோடுடைய செவியன் என்று அங்கே கடவுள் உண்மை கூற வந்தவர். தோடு செவி, தோடு என்பது பொருள், செவி என்பது சொல்லு. சொல்லும் பொருளுமாகிய உலகை அவன் செவியன். அதை தோடையும் செவியையும் தனக்கு உடைமையாக உள்ளவன் என்று உடையானை சொன்னான். எனவே அப்போ அந்த உலகத்தை கடவுள் இருக்கிறாங்கிறது இந்த பொருள் உலகு, இந்த உலகம் நம்ம காணுகிற பொருள் உலகத்தை கொண்டும் நிறுவலாம், சொல்லுலகை கொண்டும் நிறுவலாம். சிவஞான போதத்தில் பொருளுலகை கொண்டு நிறுவுகிறார், திருவள்ளுவர் சொல்லுலகை கொண்டு நிறுவுகிறார். எனவே காரியத்தை கொண்டு காரணத்தை சொல்லுதல் என்ற முறைப்படி. அப்போ இந்த இறைவன் நமக்கு முதல்ல அந்த மாயையிலிருந்து அவன் தன்னுடைய ஞானாசக்தியை அந்த மாயையிலே பிரயோகப்படுத்தும் பொழுது அந்த மாயையிலிருந்து விருத்தி அடைந்து ஒரு கருவி தோன்றுது. ஒரு ஆக்ஷன்னா ரியாக்ஷன் இருக்குமா இல்லையா? இந்த ஞானாசக்தி அதில் பயன்படுத்தினா, சடமான மாயையில் பயன்படுத்தினா அதிலிருந்து தோன்றுவது நாத தத்துவம். அது அவனுடைய ஞானாசக்தியை பயன்படுத்தும் போது தோன்றுகிற கருவி நாதம் என்பது. அப்புறம் அவன் தன்னுடைய கிரியாசக்தியை செலுத்தும் போது அதிலிருந்து தோன்றுவது விந்து அப்படிங்கிற ஒரு கருவி. இந்த நாதத்தையும், அதாவது அவருடைய ஞானத்தையும் கிரியையையும் செயலாற்றலையும் சமமாக பயன்படுத்தலாம். ஞானாசக்தியை மட்டும் தனியாக பயன்படுத்துகிறாரு, கிரியாசக்தியை மட்டும் தனியாக பயன்படுத்துகிறாரு. பயன்படுத்தினா தோன்றுவது நாத தத்துவம், விந்து தத்துவம்னு ரெண்டையும் சமமாக பயன்படுத்தினா அந்த மாயையிலிருந்து தோன்றுகிற தத்துவம் சாதாக்கியம் என்பது. அப்புறம் அந்த மாயையில் ஞானாசக்தி குறைய கிரியாசக்தி அதிகம் பயன்படுத்தினா தோன்றுவது மகேஸ்வரம் என்ற தத்துவம்.
ஞானாசக்தி அதிகமாகவும் கிரியாசக்தியை குறைச்சி பயன்படுத்தினா தோன்றுகிற தத்துவம் சுத்த வித்தை என்பது. ஏன்னா இதெல்லாம் நமக்கு ஒவ்வொரு செயலை செய்யும் பொழுது தேவைப்படுது. சில செயல்களில் வெறும் அறிவு மாத்திரம் தேவைப்படுது, சில இதில் வெறும் உடல் உழைப்பு செயல் மாத்திரம் தேவைப்படுது, சில இதில் ரெண்டு ஈக்குவலாக இருக்குது, சில இதில் ஒன்று கூட குறைய இருக்குது. அப்போ அதெல்லாம் நமக்கு எதெல்லாம் நம்ம அறிவு வேலை செய்து தேவைப்படுதோ அந்த மாதிரி கருவிகளையெல்லாம் அவர் படைக்கிறார். நம்முடைய தேவைக்காக படைக்கிறார், அவருக்காக படைக்கலை. யாருக்காக? நமக்காக படைக்கிறார். இந்த 5 தத்துவங்களும் சுத்தமாயிலிருந்து தோன்றுகிற தத்துவங்கள். இதெல்லாம் பிரேரக தத்துவம். இது என்ன சொல்றோம்? பிரேரகம். பிரேரகம்னா செலுத்தும் தத்துவங்கள், கருவிகள். எதனா இந்த வித்யா தத்துவங்களை செலுத்தக்கூடிய கருவிகள். இந்த கருவி எப்படி செலுத்தும்? அது சடமில்லா. இதன் வழியாக பெருமான் செலுத்துவார். இதன் வழியாக பெருமான் செலுத்துவார். அப்போ இதெல்லாம் நமக்கு அந்த 5 செலுத்தும் தத்துவங்கள் அது நமக்கு உடம்பாய் வருவது இல்லை. அது நமக்கு வேறாக நிற்கிறது. அதன் மூலம் நம்ம செலுத்துறான். இந்த 31 24 + 7 31 அது நமக்கு உடம்பாய் இருப்பது. புரியுதா? எனவே இறைவன் எந்தெந்த கருவி மூலம் எந்தெந்த கருவியை செலுத்துவான் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. அது உங்களுக்கு வேண்டாம். இந்த கருவி செலுத்தும் கருவின்னு அதை அந்த அளவில் போகும். எந்த கருவி எதை எப்படி செலுத்தும் அப்படிங்கிறதெல்லாம் இன்னும் மேலே போகும்போது படிச்சுக்கணும். இப்போதைக்கு இந்த கிளாஸுக்கு வேண்டியதில்லை. விளங்குதா? ஆமாம். அப்புறம் இங்கே இந்த 2 செட்டு இருக்கு. இப்போ ஒரு செட்டு அந்த சுத்தமாயிலிருந்து வருது. அது அதனுடைய ரா மெட்டீரியல் சுத்தமாயின்னு இருக்கிறதுனால அதை தனியாக வச்சிருக்கிறது ஒரு காரணம். இன்னொன்று அதன் செயல் பற்றி இதெல்லாம் செலுத்துகிற வேலையை செய்கிறது. அதெல்லாம் ஒரு குரூப்பாக வச்சுருக்கோம். காண்டம். காண்டம்னா என்னது? பகுதி. பிரேரக காண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. காண்டம்னாலும் ஒன்று தான். எனவே இது எந்த காரம் ஏறி கரைவித்த அராகம் இதெல்லாம் புருடங்கிறது ஆன்மாட்டை பொறுத்துறது. இந்த ஆன்மாட்டை இந்த கருவியை பொருத்தியாச்சுன்னா இவனுக்கு பேரு புருடன், பேரு மாறிடுது இல்லையா? இப்போ கண்ணாடி போட்டிருக்காங்கனாக்கா இந்த கண்ணாடி போட்டவங்காங்களா இல்லையா? சும்மா நிற்கிறவனும் ஒன்றும் சொல்கிறதில்ல. கண்ணாடி போட்டவனே என்ன சொல்கிறாங்க? அதை கண்ணாடிக்காரன் அப்படின்னு விசேடனம் கொடுக்குறாங்களா இல்லையா? அப்போ அறிவு அவருக்கு இயல்பாக விளங்கி கொண்டிருந்தால் அது ஆன்மானு இருக்கு. இது கருவி சார்ந்து விளங்குனா அவனுக்கு என்ன பேர்? பொருடன். ஆமாம், விளங்குதா? ஆமாம். எனவே அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்யா? என்ன அர்த்தம்னா இவனுக்கு கருவியை சார்ந்த அறிவு விளங்குறதுனால, ஐயா நீங்க ஒரு வேலை பார்க்குறீங்க, அந்த வேலையை இன்னொருத்தரை நம்பித்தான் அந்த வேலையை பார்க்குறீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு அந்த வேலையை சுயமாக செய்ய தெரிஞ்சதுன்னா பிரச்சனை இல்லை. உங்களுக்கு அந்த வேலை தெரியாது, நீங்கள் இன்னொருத்தரை நம்பித்தான் அந்த வேலையை
சரிங்க அப்படின்னா என்ன இருக்கும்? சொல்லுங்க சார். இப்போ நீங்களே சுயமாக உங்களால் எல்லா வேலையும் செய்ய முடியும்னா ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்கும் இல்லையா? இது இன்னொருத்தரை நம்பி எதிர்பார்த்து செஞ்சால் அன்சர்டனிட்டி சொல்கிறோமா இல்லையா? நிலையாமை, அறிவு நிலைக்காது. அடுத்தவனை நம்பினா காலை வாரிடுவாங்களா? வருவானா மாட்டானா? மாறுவான். ஏன்னா அவமெல்லாம் எப்படி வினை வழி வேலை செய்கிறவன். அவமெல்லாம் யாரு? வினை வழி வேலை செய்கிறவன். அவன் வினைக்கு தகுந்தாப்புல தான் அவன் ஒளிர்தல். இது ஒளிப்பொருள் தான். இந்த ஒளிப்பொருள் ஒளி எப்படி வரும்னா அவரவர் செய்த வினைக்கு தகுந்தாற் போல. வேலை ஒரே மாதிரியா செய்கிறோம் இல்லை. அப்போ திடீர்னு லைட்டு வெளிச்சம் கூடும் குறையும். தகல் விளக்கு அப்படி தானே. அந்த விளக்கு என்ன செய்யும்? என்னையா செய்யும்? நாங்கள் அந்த விளக்கெல்லாம் பார்க்கலையே. ஆமாம், அது அந்த விளக்கு மைபொதி விளக்கே அண்ணன். மைபொதி விளக்கே அண்ணன் சொல்றாரா இல்லையா அந்த முத்தநாதன்? அங்க ஒரு இருள் இருக்கு. அங்க ஒரு இருள் இருக்குது. அதனால இது தன்னளவு அறிந்திருக்கும். தன்னளவு அறிந்திருக்கும். அது அவன் செஞ்ச வினைக்கு தந்தாப்புல அந்த திடீர்னு வெளிச்சம் கூடும் குறையும் இப்படி ஆடிட்டே இருக்கும் இல்லையா? அதனால தான் அந்த நாவுக்கரச பெருமான அவரும் ஒரு ஞானி தானே. ஞானி இல்லையா? அவர் சீர்காழி சம்பந்தரை பார்க்க வராரு. யார வராரு? சீர்காழி சம்பந்தரை வணங்க வராரு. பார்க்க வரல, வணங்குறார். பார்க்கறதெல்லாம் நமக்கு, அவங்கெல்லாம் வணங்க. தில்லையிலிருந்து வணங்கிக்கிட்டே வராங்க. பிறப்ப இடத்துலேருந்து வணங்கிக்கிட்டே. ஆமாம், அதான் இப்போ நீங்கள் கோயிலுக்கு பிறப்புடுதுன்னா வீட்டில் இருந்து பிறப்புட போதே வணங்கிக்கிட்டே வரணும். வணங்கிக்கிட்டே வரக்கூடாது. புரியுதா சாமி? அங்கே இருந்தே வணக்கம் தான், வேற சிந்தையே இருக்கப்படாது அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. புரியுதா சாமி? ஆமாம். அதனால இவர் அங்கேருந்து தில்லையிலிருந்து அவர்கிட்ட அதுக்கே இப்போ நாம் ஞானசம்பந்தர் சொல்வார். அவர் திரு காளகஸ்தியில் போய் அந்த காலத்தியப்பரை வணங்கிய புண்ணத்தினால கண்ணப்பரை வணங்கும் பேர் பெற்றாருன்பார். விளங்குதா? இவரை கூப்பிட்டா தான் அவரே பார்க்க முடியும் அப்படி சொல்கிறார். அதுபோல அங்கே அவர் இந்த ஞான சம்பந்தரை பார்ப்பதற்கு தில்லை அம்பனவன் திருவீதி புரண்டு அங்கேருந்து வாரார். விளங்குதா சாமி? அங்க பிரதட்சணம் பண்ணிட்டு வாரார். அங்கேருந்து வாராரு, சீர்காழியை பார்க்க வாராரு. இங்கே பார்த்தா இவர் அங்கேருந்து பார்க்குறாரு அவரை. அப்பர் சாமி தெரிய மாட்டாரு. ஞான சம்பந்தருக்கு அப்பர் சாமி தெரியலை. என்ன தெரியுது? அங்கே ஒரு விளக்கு தெரியுது.
என்ன தெரியுது? ஒரு விளக்கு தெரியுது. என்ன விளக்கு அப்படின்னா, இந்த விளக்கு அப்போ பூரா இந்த விளக்கு எது? எல்லாம் எண்ணெயில் எரியிற விளக்கு தானே. ஆனால் இந்த விளக்கு அப்படி இல்லை. சிந்தை இடையறா அன்பும் திருமேனி தன்னில் அசைவும். எனவே அகல் அசையாது. மேலே இருக்கிற விளக்கு தீபம் அசைஞ்சிக்கிட்டு இருக்கும். இங்க தீபம் அசையலையாம், அகல் அசையாம். ஏன்னா அந்த உடம்பு அது அசைதான் இல்லையா? அது நிலையில்லாத உடம்பு, ஒரு காலத்தில் நீங்கக்கூடிய உடம்பு, அது அசைது. அறிவு அசையாம சிவஞான ஜோதி அப்படி வருதுங்கிறார். திருமேனி தன்னில் அசைவு. அப்படி கந்தையும் மிகையாம் கருத்து, கந்தையும் மிகையாம் கருத்து. ஆரம் கண்டிகை ஆடையும் கந்தையாம் என்று அடியாருக்கு இலக்கணம் சொல்றார். இங்க அது துறவு இல்லையா? தபம்னாலே என்னது? விடுதல் இல்லையா? பற்றுகளை விடுதல் தானே. இவர் அந்த கந்தை கூட மிகையாயிடு. கந்தை அது அற்றம் மறைப்பது. அது என்னது? அற்றம் மறைப்பது. அதானே ஆடை. அதனால ஆடையினார் அற்றம் மறைப்பது பற்றி ஆடை. விளங்குதா தாயே? ஆமா. அந்த அதனால அந்த கந்தை கூட மிகையாயிட்டான். அப்ப துறவிலே பெருந்துறவு. அவர் துறவு நிலையில பெருந்துறவி என்பதை சொன்னார் இல்லையா? அப்படி துறந்ததுனால அந்த ஞானம் அப்படி இருக்குது என்று காரியமா நிற்கிறான். கருத்து இது கருத்து. கருத்து கருத்து கந்தையும் மிகையாம் கருத்து இல்லையா? கருத்து தானே நாம வேலையை நிச்சயிப்பது இல்லையா? கையில் என்ன இருக்கு? உளவார படை. அப்போ இந்த பாட்டு முழுக்க முரண் தொடை. என்ன சொல்றாரு? முரண் தொடையா அமைக்கிறார். அசைவது அசைவர. எது அசைது, எது அசைவரது? விளங்குதா? இது விட வேண்டியது பற்ற வேண்டியது இல்லையா? கந்தையும் மிகையாம் பற்ற விடணும். அதுக்கு கை உளவாரப்படை. எந்த நிலைக்கு? நானே நாளினுக்கும் உரியன் என்றார். நானே நாளினுக்கும் உரியன். நான் ஞானம் போயாச்சு, இதெல்லாம் எல்லாம் செய்யணும். அதனால கை உளவாரம். எனவே அந்த உளவாரப்படை என்ன செய்தான்? நம்ம பாசத்தை நீக்கும் ஞான வாழ்கிறார். அந்த படை என்ன சொல்றாரு? பாசத்தை அறுக்கும் படை. அது உளவாரம். உளத்திலே வாரத்தை ஏற்படுத்துகிற படை. விளங்குதாமா? அது உளவாரம் படை. அது கையில எப்போதும் இருக்கணும். உள்ளத்துல அழுக்கு அடைஞ்சிடாம காக்கிறது படை. அது விளங்குதாமா? ஆமா. வந்திடி கண்ணீர் பொழி மழை. அந்த அன்புனால ஆமா மழைவாறு திருவடியும் என்று. வந்திடி கண்ணீர் பொழி மழை. கண்ணில் பூரா கண்ணீர் அப்படி மழை போலும் பொழியுது. கண்ணீரை கொடுக்கிறார். அவருடைய அன்பினுடைய தூள வடிவம் எது? அந்த கண்ணீர்.
எனவே அது நாம் இந்த சோடியம் சல்பேட் இல்லை, அது அந்த அது கழநீர், ஆனந்த பாஷ்யம்ங்கிறது விளங்குதா? ஆமாம், அங்கே கள்ளே நீரா தேன் போல. அதனால் வந்து எழி கண்ணீர் பொழி மழை அதை கொடுக்கிறார். அதனால் இதை கொடுத்து, அன்பை கொடுத்து எதை பெற்றார்? வடிவிலே பொலிவு, அறிவிலே விளக்கம். வடிவில் பொலி திருநீர் விளங்குதா? ஆமாம். அப்புறம் இப்படி அந்த உடம்பு, இந்த உடம்பு அந்த உடையது. அதுதான் முதலே சொன்ன இந்த அன்பு. அந்த உடம்பு அசைஞ்சிக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறாரா இல்லையா? எனவே இந்த அந்தமுடைய இந்த உடம்பில் அந்தமிலான் வேடத்தை போட்டாராம். அந்தமுடைய உடம்புல அந்தமிலான் வேடம், அது திருநீரை பொழிகிறது. விளங்குதா? அப்படி போட்டு இந்த அரசு, இவர் நாவுக்கு அரசு இல்லை, வேடத்துக்கு அரசம், சிவவேடத்தின் அரசு. அப்படி கன்றை நோக்கி வரலாம் அரசு. எதிர் வந்து அணைய, ரெண்டு பேரும் எதிர் எதிரா அப்படின்னு எல்லாம் முரண்தொடை. விளங்குதான்? அந்த 4 வரியுமே அப்படி அமைக்கிறார். அப்படி ரெண்டு பேரும் வாராங்க, அரசும் கன்றும். அரசும், ஆமாம். அதனால அன்பும் அருளும் என்பார். அன்பு கடலும் அருட்கடலும் கூடுது, 2 கடலும் கலக்குது. விளங்குதா சாமி? ஆமாம். எனவே அப்போ பார்த்தீங்கன்னா அப்படி 2 பேரும். அதனால இந்த பெருமான் இந்த கருவிகள் மூலம் நமக்கு இந்த அறிவை விளக்குறார். ஒவ்வொரு கருவி எதை எதை விளக்குங்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப டீட்டெயிலாக இருக்குது. அதெல்லாம் பின்னால் பார்க்கலாம் இல்லையா? இப்போ இதெல்லாம் நமக்கு உடம்பு. இப்போ இது ஒரு பொறுப்பு வச்சிருக்குது. இது போக காண்டம். இது பேர் என்ன பேர்? போக காண்டம். போகம்னா நுகர்வோன், போகி போனேன், நுகர்வோனை விளக்குவது. நுகர்கிற ஆன்மாவை விளக்கிறது. இது போக்கிய காண்டம். போக்கியம்னா நுகர் பொருள். நுகர் பொருளை விளக்குவது, நுகர்வோனை விளக்கிறது, நுகர் பொருளை விளக்குவது. கண்ணில் காட்சியை விளக்குவது. இப்போ கண்ணில் நாம் பார்க்கணும்னா நம்ம கண்ணுடையோடு சூரிய ஒளி கலக்கணும். கலந்தால் காட்சி விளங்கும். நம்ம கண்ணில் மட்டும் விளக்கணும். அப்போ அதாவது பொருளையும் விளக்கணும் இல்லையா? கண்ணில் கலந்து விளக்குவது காட்டு உபகாரம், பொருளை விளக்குவது காணு உபகாரம். அப்போ இங்கே காணுகின்ற நம்ம தகுதிப்படுத்தணும், நுகர் பொருளையும் விளக்கணும், 2 உபகாரமும் செய்யணும். அப்போ அதுக்கு ஒரு செட் ஆஃப் கருவி, இதுக்கு ஒரு செட்டு கருவி என்று இந்த கருவிகள் 3 திறமாக நிற்குது. புரியுதா? நுகர்வோனை விளக்கிற கருவி, அவன் பொட்டன்ஷியலாக எக்விப்டாக நிற்பான். இதெல்லாம் விளக்கியாச்சுன்னா இல்லையா? அப்போ விளங்கி நிற்கிறதோ பொருள் மேலே செலுத்தணுமா இல்லையா? இல்லையா? இப்போது அறிவு உங்கள்கிட்ட பொட்டன்ஷியலாக இருக்குதுன்னா
அதை நீங்கள் என்ன செய்யணும்? நீங்கள் எம்ஏ படிச்சிருக்கீங்க, பிஹெச்டி படிச்சிருக்கீங்கன்னா அதை பயன்படுத்தணுமா இல்லையா? அதை பயன்படுத்துறது தான் கெனடிக். ஆமாம், அதை செலுத்துறது. அதனால அப்போ அதுக்கு அந்த பொருள் மேலே எது மேலே செலுத்தணுமோ அதையும் விளக்கணும் இறைவன். அப்போ அதுக்கு 24 கருவி நம்ம விளக்குறதுக்கு ஒரு 7 கருவின்னு வச்சுருக்குது. அதில் விளங்குற ஆன்மாவையும் சேர்த்தே சொல்லியிருக்குது. சரி, இப்போது நமக்கு குணம் விளங்குனா எந்த கருவி தேவையில்லைனோ இல்லையா? இப்போ நமக்கு அறிவு விளங்கிடுது அப்படின்னா அந்த உடம்பே தேவையில்லை. அப்போது நமக்கு கருவிகள் மூலம் விளக்கும் போது ஒவ்வொரு வேலைக்கும் ஒவ்வொரு கருவி தேவைப்படுது. அப்போது நம்ம அறிவை விளக்குவதற்கு ஒரு கருவி வேணும், செயலை விளக்குவதற்கு ஒரு கருவி வேணும், இச்சையை விளங்குவதற்கு ஒரு கருவி வேணும். ஒன்று தனித்தனியாக வேணும். அப்போது செயலை விளக்குற கருவியை கலைங்கிறோம். எப்போ அறிவை விளக்குற கருவியை வித்தைங்கிறோம். இச்சையை விளக்குற கருவியை அராகம்ங்கிறோம். இப்போ கலை அப்படின்னா கழித்தலும் செலுத்துதலும். கழித்தல் என்னது? பெருகுதல் இல்லையா? பிரபிரித்தி. கழித்தல்னானது பிரபிரித்தி, பெருக்குதல். எதை? நம்ம செயல்படுகின்ற ஆற்றல், அது இந்த ஆணவத்தினால் மறைக்கப்பட்டிருக்கிற ஆற்றலை பெருக்கிறது, பெருக்கி விடயத்தில் செலுத்தணும். எனவே பெருக்குதலும் அதான் கழித்தலும் செலுத்துதலும். அது செய்கிறதுனால அது பேர் கலை. ஏன் முதல்ல செயலாற்றலை விளக்குறாரு? அறிவெல்லாம் முதல்ல விளக்கணும். அறிவினுடைய விருத்தி தான் இச்சையும் செயலும். அப்போ எது மூலமோ அதைத்தானே முதல்ல விளக்கணும். ஆமா, அவர் செயலை போய் விளக்கிட்டு இருக்காரு. ஏன்னா நமக்கு அறிவு இல்லாம இல்ல, அறிவெல்லாம் ஏற்கனவே இருக்குது, மறைக்கப்பட்டிருக்குது, செயல் இழந்து கிடக்குது. அப்போ அதை ஸ்டெபிலைட் பண்ணி விடணும். அப்போ செயலை தான் தூண்டி விடணும். அதனால செயலை விளக்குற கல்வியை முதல்ல எடுக்கிறாரு. புரியுதா? புரிஞ்சுக்கணும். யாராவது கேள்வி கேட்டால் சொல்ல தெரியணும். ஆமாம் ஆமாம் அப்படி செய்யலாமே அப்படிங்கக்கூடாது. அப்புறம் வித்தைனாலும் அறிவுனாலும் ஒண்ணுதான் இல்லையா? வித்தியார்த்தி அப்படி சொல்றோமா இல்லையா? வித்தைனாலும் அறிவு தான் இல்லையா? அதனால அறிவை விளக்குற கருவி வித்தை அப்படின்னு வடமொழி சொல் எல்லாமே அப்படி சொல்லியிருக்கு இல்லையா? அதனால வித்தை. அப்புறம் இச்சை, அத அராகம் ஆங்கிறது உபசர்க்கம். ராகம்னா இச்சை, காதல். ராகம்னானது காதல், இச்சை, பற்று எல்லாம் ஒண்ணுதான். ராகம், ராகங்கள்லாம் தெரியுமா? ராகம் தெரியுமா சார்? பண் தெரியுமா? ராகம் தெரியுமா? ராகவேந்திரா தான் தெரியும். ராகவேந்தரா, ராகவேந்தரா, ராகத்துக்கு வேந்தரா. ஆமாங்க.
சரி. அப்ப ராகம்னானது இச்சை காதல். எனவே அந்த இச்சையை எழுப்பக்கூடிய கருவி ஒண்ணு. எந்த மூணும் இது கருவி சார்ந்து இருக்குது. நமக்கு அறிவெல்லாம் செயற்கையா விளங்குது. இயற்கையா நாம அறிவை எல்லாம் செய்யணும். இதுக்கு இப்போ செயற்கையா இதை மாட்டிருக்குது. மாட்டிருக்குதா இல்லையா? ஆமா, மாட்டிருக்குது. மாட்டுனா ரொம்ப நேரம், இப்போ கண்ணாடி போட்டு படிச்சீங்கன்னா ரொம்ப நேரம் கண்ணாடி போட முடியாது. சும்மா பார்த்தா பார்த்துட்டு இருப்பான். தெரிஞ்சுக்கணும், எவ்வளவு இது இருந்தாலும் எப்படினாலும் இன்ஸ்ட்ருமெண்ட் எறாது. கொஞ்சம் கண்ணு வலிக்க மாதிரி தான் இருக்கும். விளங்குதாம்மா? இப்போ இந்த கருவிகளெல்லாம் போட்டாலும் ஒரு பெர்ஃபெக்டாலாம் ஏற்கனவே தடவிட்டு இருக்கான். இவனுக்கு அது வினைக்கு தகுந்தாப்புல வேற வேலை செய்யுது. உருட்டு விளக்கு இல்லையா? அந்த கருவியை வச்சு முக்கி முக்கி தானே பார்ப்பான். ஐயா, கம்பை ஊனிட்டு நடன ராசா மாதிரி நட, என்ன இப்படி நடக்கிற அப்படின்னா, கம்பை ஊனிட்டு நொண்டி நொண்டி போயிட்டு உள்ள போய் ராஜா மாதிரி நடனா அவன் இங்கே நடப்பான். நடக்க முடியுமா ஐயா? அவன் இயல்பு அவ்வளவுதான். அதை வச்சு இப்படித்தான். அது மாதிரி தானே இது. இவருக்கு இயல்பான ஞானம் சிவஞானம் விளங்குனா ராஜா மாதிரி போவாரு. இது கழுதை இப்போ நொட்டி மாடு மாதிரி கிடக்கு. இதை வச்சுக்கிட்டு சக்கடி சக்கடின்னு போகுது. அவர் முகி முகி தானே பார்ப்பாரு, இது என்னதான் இருக்கணும். அப்போ பார்த்தா டயர்ட் ஆயிடுவாரா இல்லையா? ஆயிடுவார். அப்போ அது எந்த விடயத்தை எவ்வளவு நேரம் அறிய முடியும்னு விடயத்தோடு அது மாறும் இல்லையா? இப்போ நீங்கள் உங்கள் பேர் என்ன பேர் சார்? சரி. இவர் இப்போ பொன்னியின் செல்வன் கதை படிக்கிறார். புஸ்தகத்தை எடுத்து, கல்கி புஸ்தகத்தை அதை தாத்தாண்டி இருக்கு. ஆனாலும் சளைக்காம விடிய விடிய படிக்கிறார். சிவஞான போதத்தை கொடுத்து படிக்கிறாங்க. 1/2 மணி நேரம் தான், தாக்கு பிடிக்க முடியல இல்லையா? அப்போ அது அந்த செயல் செய்வதற்கு எளிதாக இருந்தா கூட கொஞ்சம் நேரம், கடினமா இருந்தா சீக்கிரமா டயர்டா. இதே தானே நமக்கு ஒரு விடயத்தை அறியறதுக்கு எளிதா இருக்கும்போது கூட கொஞ்சம் நேரம் அந்த கருவி வேலை செய்யுது. கொஞ்சம் டஃப்பா இருந்தா சீக்கிரமே ஓய்வு போகுது இல்லையா? அப்போ இதெல்லாம் இந்த கருவிகளை செயற்கையா மாட்டினா அதெல்லாம் ஒரு கால அளவுக்கு உட்பட்டது. ஏன்னா சடமெல்லாம் பயன்படுத்த தேயும். இதுகளில சீக்கிரமா தேஞ்சிருது. விளங்குதா? ஆமா. அப்போ அந்த காலம் இவன் எவ்வளவு நேரத்துக்கு இப்போ பேட்டரி அடிச்சுக்கிட்டே இருந்தா என்னதுக்கு ஆகும்? அதை ஆஃப் பண்ணி போட்டால் கூட கொஞ்சம் நிறைய இருக்கும். அதே தான் அந்த லைட்டு தான் நாம ஆஃப் பண்ணி தான் போடணும். விளக்குதாமா? அப்போ அந்த கால எல்லையில கட் பண்ணணும். போதும், பார்த்தது போதும் அப்படின்னு. அப்போ காலம் இந்த கருவிகளை பயன்படுத்தினா அது ஒரு கால அளவுக்கு உட்பட்டதாக இருக்கணும். சரி, இப்போ நமக்கு கண்ணு இருக்கு, காட்சி இருக்குது. அந்த காட்சியை விளக்கக்கூடிய சூரிய ஒளி இருக்குது. அப்படின்னா சூரிய ஒளி வியாபகமாக எல்லா படத்திலும் இருக்குது. அந்த எல்லாத்தையும் விளக்கக்கூடிய இதில் நம்ம கண்ணும் கலந்துருக்குது. ஆனாலும் இந்த கண் எல்லாத்தையும் பார்க்க முடியுதா? ஒளி எல்லாத்தையும் காட்டிக்கிட்டு இருக்கு. ஆமா, நீங்க எதை பார்க்கணும்னு இருக்குதோ, உங்களுக்கு அந்த குதிரைக்கு இது போட்டிருக்க மாதிரி போட்டிருக்கான். எதை பார்க்கணுமோ வகுத்தான், அந்த இதை மட்டும்தான் பார்க்கலாம். அங்கன்னு இங்கன்னு இப்படியெல்லாம் பார்க்க முடியாது. விளங்குதா? அப்போ அதை நியமிக்கிறது தான் நியதி. எதை இந்த அறிவை வச்சு எதை பார்க்கணும், நியதி.
எவ்வளவு நேரம் பார்க்கணும், எது மூலமா பார்க்கணும், விளங்குதா, எப்ப பார்க்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நியமிக்கிறதுக்கு இது ரெண்டும் துணை காரணமா நிற்குது. இந்த நுகர்வோனுக்கு காலமும் நியதியும். ஆமா, அந்த நியதிங்கிறது நீங்க அந்த திருக்குறள்ல தெய்வத்தான் ஆகாது எனினும் முயற்சி தன் மைவருந்த கூலி தரும் அப்படின்னு ஒரு குறள் இருக்குது. இருக்குதா? இருக்குது. அப்போ அதுக்கு என்ன பொருள்? ஏன் நீங்க சொல்லுங்க. எல்லாம் எழுதியே வச்சிருக்காரா? ஏப்பா, எல்லாம் எழுதியே கொண்டு வந்துட்டாரு. இங்க என்னென்ன கேட்பாங்க, என்னென்ன சொல்லணும்னு முதலே கெட்டிக்காரலாம். சொல்லுங்க சார். சும்மா கிடையாது, பக்கத்துல தான், கண்ட ஆள் பக்கத்துல போய் உட்கார விடாது. அங்க உட்காந்து ரூமா சேராத இடந்தனிலே அங்க ஒழுங்கா தானே உட்காந்துருந்தீங்க. ஆமா, இவர் கூட இருந்தா லாய்க்கப்படாது. அவர் கொஞ்சம் நல்லா தெரிஞ்சவர் மாதிரி இருக்காரு, அவர் பக்கத்துல போய் உட்காந்துக்கிடுவோம். அவர் இப்போ முதல்ல ப்ரீ ரெக்கார்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கார் சார். சொல்லுங்க. தெய்வத்தான் ஆகாது, தெய்வத்தால் முடியாதுன்றது தெய்வம் தான் என்ன வேலை. அதில் வந்து தெய்வம் என்பது வந்து ஊழ் பால் தம்பி கரெக்டாக சொல்கிறாரு, உங்களுக்கு கேட்கல. ஆமாம், அப்போது தெய்வத்தால் ஆகாது. இந்த தெய்வம்ங்கிறது கடவுள்னு சொல்லக்கூடாது, அதை இரற்ற மொழியணும். அந்த தெய்வத்தை இரற்ற மொழிஞ்சுக்கணும். முதல்ல ஊழ் வாழ் தெய்வம் தலைவிதி தலையெழுத்து பிராரத்தம்ங்கிறதெல்லாம் நியதிக்கு பேர். இதை பரிமேல் அழகர் உரையிலையும் கொடுத்துருப்பார். அப்போ அது பூராமே பிராரத்தத்துக்குள்ள பேர். அது அத்தனையும் நியதி வரும். எனவே இந்த நியதிங்கிறது பிராரத்த வினைதான். எது நாம் நுகரணும்னு நிச்சயிக்கப்பட்டிருக்கிறதோ அதைத்தான் நாம் நுகர முடியும். அதான் நியதி இல்லையா? ஆமாம். அது விதிவழி ஆகாது என்று இருந்தால் கூட நாம் தெய்வத்தை முன்னிறுத்தி முயற்சி செய்தால், தெய்வத்தை முன்னிறுத்தி முயற்சி செய்தால், இப்போ நாம் அகங்காரத்தை முன்னிறுத்தி நான் அல்லது பிறர் ஒருவர் என வைப்பார் புவியில் இல்லை எனும் இயல்பாய் அப்படித்தானே இருப்போம். அதுக்கு மாறாக எல்லாம் அருளை முன்னிறுத்தி செய்வது. அருளாலே எவையும் பார் என்றான் அப்படின்னு சொல்கிறாரா இல்லையா? அதனால அங்கே அருள் வழி நிற்றல். அருள் வழி நிற்றலாவது யார் காட்டுகிறானோ அந்த வழியில் நிற்கிறது இல்லையா? மெய்ப்பான் வழியில் செல்லுதல் இல்லையா? எனவே அப்படி என்ன எவ்வளவு முயற்சி செய்கிறோமோ அந்த தெய்வத்தை நம்பத்தகுந்தவன். அவன் யாரு? நம்பத்தகுந்தவன். அவனை பற்றுக்கோடாக கொண்டு எவ்வளவு முயற்சி செய்கிறோமோ அவ்வளவுத்துக்கு நமக்கு கூலி தரும் என்கிறார் இல்லையா?
அப்போது அவன் அதை தான் செய்வோர் செய்தி பயன் விளைத்து நிற்றாங்க. செய்வோர் செய்தி பயன். செய்திங்கிறது நியூஸ் இல்லை, அவங்க செய்கிற அந்த சாதனைக்கு தகுந்தாற்போல பயன், உழைப்புக்கு தகுந்த ஊதியம் கொடுப்பான் என்று சொல்கிறார். அப்போ அந்த இடத்துல அதை வச்சிருக்கிறது ரொம்ப சரிதானே. யார் வகுத்தானோ அவன் முன்னால் அடித்து செய்யணும், நாமன்னு நினைச்சு செய்ய ஃபெயிலியர் ஆகிடும். விளங்குதா? அதனால் இங்கே அந்த நியதியும் காலமும் நம்ம அறிவு இச்சை செயல்கள் விளங்குவதற்கு துணை காரணமாக இருக்குது. எந்த விடயத்தில் எவ்வளவு நேரம், அப்போது ஒவ்வொன்றுக்கும் விடயந்தோறும் அந்த காலம் மாறுபடுதா இல்லையா, களைப்பு வர்றது மாறுபடுதா இல்லையா. அப்போ அதுக்கு தகுந்தாப்புல அது நிச்சயிக்கப்பட்டதில் அதுக்கு எவ்வளவு எஃபிஷியன்சியில் எவ்வளவு நேரத்துக்கு எவ்வளோ எஃபிஷியன்சியில் நிற்கும் இல்லையா. வித்தை எவ்வளவு எஃபிஷியன்சியில் நிற்கும், கலை எவ்வளவு எஃபிஷியன்சியில் நிற்கும், அப்படி ஒன்றும் நிச்சயிக்கப்படுது. விளங்குதா? அதனால் இந்த அஞ்சும் நம்மகிட்ட சேர்ந்தால் நம்ம பேர் புருடன், நமக்கு புருடன்னு பேர். அப்புறம் இந்த கருவிகளை எல்லாம் அந்த அசுத்த மாயையிலிருந்து அனந்த தேவர் படைக்கிறார். அனந்த தேவர் என்பவர் ஒரு விஞ்ஞானகலர், வித்யேஸ்வரர். அவரை கொண்டு இறைவன் படைக்கிறார். இறைவன் தான் படைக்கிறார், அவரை இடமாக கொண்டு படைக்கிறார். அப்புறம் இந்த ஆன்ம தத்துவங்கள், அதை அந்த 24 ஆன்ம தத்துவங்கள்னு பேர். அதை ஸ்ரீகண்ட பரமேஸ்வரரை கொண்டு படைக்கிறார். இதெல்லாம் இப்போ நாம் பெரிய புராணத்தில் இந்த கலிக்காம நாயனார், கலிக்காமர் தெரியுமில்ல? ஆமாம், ஏயர் கோன். ஏயர் கோன் அண்ணன் சேனாபதி. ஏயர் கோன் அண்ணன் சேனாபதி. கலிக்காமர், கலிக்காம நாயனார். அந்த கலிக்காம நாயனார் புராணத்தில் இந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு நெல் உஞ்ச விருத்தி, அதுக்காக அவருக்கு வேண்டிய அரிசி பருப்பு நெல் எல்லாம் கொடுக்குறவர் யார்? குன்றையூர் கிழார். அப்போ அவர் அங்கே வர்க்கடம் இவருக்கு கொடுக்க முடியாமல் அந்த கைங்கரியம் தடைப்படவே பெருமானிடத்தில் முறையிடுறார். அப்போ பெருமான் என்ன செய்கிறாரு? ஆமாம், அந்த குன்றையூர் பூரா நெல் களஞ்சியமாக்கினார், நெல் மலை ஆக்கினார் இல்லையா. அது யாருக்காக? ஆரூரருக்காக. அப்போ ஆரூரர்கிட்ட கொடுக்காம இதையா இங்கே கொடுக்குற, இங்கே கொண்டு வைக்கிறாரு. இங்கே வச்சு அதுக்கப்புறம் இங்கேருந்து எடுத்து சமைக்க அங்கே இல்லையா. அவை அட்டித்தர பணியிருக்காரு சொல்கிறாரா இல்லையா? ஆமாம். ஏன் நேரே அங்கே கொண்டு வைக்க வேண்டியதானே? வைக்கலாம்ல? வைக்கலை. ஏன்னா அந்த புண்ணியம் அவருக்கு சேரணும். அந்த புண்ணியம் யாருக்கு போகணும்? குன்றையூர் கிழாருக்கு போகணும். அதனால் அவர் கைப்பட கொடுக்கணுங்கிறதுக்காக அங்கே வைக்கிறார். அதுபோல் பெருமான் தான் எல்லா வேலையும் செய்கிறாரு. இவருக்கு அந்த பயன் போட்டுங்கிறதுக்காக இவரை முன்னிறுத்தி அதை செய்கிறார். விளங்குதா?
இவங்களால ஒருத்தரும் ஒன்றும் செய்ய முடியாது. விளங்குதா? இவ சும்மா நிற்பாவ பொம்மை மாதிரி. அவர் எல்லாத்தையும் செஞ்சு பலனை மாத்திரம் கொடுப்பார். விளங்குதா? எனவே அனந்த தேவரை கொண்டு இந்த இதை படைக்கிறார். இந்த 24 தத்துவத்தை ஸ்ரீகண்ட பரமேஸ்வரர் அவர் பிரளயாகலர். அப்போ இந்த கலை என்ற தத்துவம் நமக்கு செயலாற்றலை விளக்குவதோடு கூட அதிலிருந்து மூலப்பிரகிருதி என்று ஒரு தத்துவம் தோன்றுது. மூலப்பிரகிருதி அதெல்லாம் மூலம். எதுக்கு மூலம்? குணமயமான கருவிகளுக்கு மூலம். ஏன்னா இது போக்கிய காண்டம்னு இதெல்லாம் நுகர்பொருளை விளக்குவது. நுகர்பொருள் எல்லாம் நமக்கு போகத்தை கொடுக்கணும். போகமெல்லாம் எப்படி இருக்கும்? இன்ப துன்பமாக இருக்கும். போகமெல்லாம் எப்படி இருக்கும்? இன்பமோ துன்பமாக இருக்கும். அப்போ இந்த இன்ப துன்பங்கிற போகம் கொடுக்கணும்னா அந்த இன்பம் சாத்திவ குணத்தானும் துன்பம் ராசத குணத்தானும் வருவது இல்லையா? அப்போ தாமச குணம் மயக்கமாக வரும், ரெண்டும் கலந்தாப்பில். அப்போ விடயங்களெல்லாம் இன்ப துன்ப மயக்கமாய் நமக்கு போகத்தை தருவது. அப்போ அதுக்கு காரணமான கருவிகளெல்லாம் அந்த குணமயமாக படைக்கிறார். போகத்துக்கு நம்ம நுகர்வதற்கு எது கருவியாக இருக்கோ அதை கொண்டு படைக்க. அதனால அதுக்கு மூலமாக இருப்பதனால மூலப்பிரகிருதி இல்லையா? அப்போ அந்த மூலப்பிரகிருதியில் 3 குணமும் வெளிப்படாது சூக்கும நிலையில் இருக்குது. 3 குணமும் இருக்குது, வெளிப்படாது இருக்குது. அப்போ சூக்குமமாக இருந்தது தான் தூலமாக தோன்றும். அதனால் சூக்கும நிலையில் இருக்கிறத மூலப்பிரகிருதிங்கிறோம். அதிலிருந்து அவை பிரிந்து தூலமாய் சமமாய் தோன்றும் பொழுது அதை குணதத்துவம். உக்குணமும் சமமாக வெளிப்பட்ட நிலை. அதனால் அந்த குணதத்துவத்துக்கு என்ன பேர் உண்டுன்னா, ஆமாம், வியக்தம். வியக்தம்னா வெளிப்பட்டு. ஆமாம். அப்போது அது வெளிப்படாத நிலை அவ்யக்தம், இது வியக்தம், வெளிப்பட்ட நிலை. அப்போ 3 சமமாக வெளிப்பட்டதுக்கு அப்புறம் அதிலிருந்து தான் நமக்கு என்ன விடைய நம்ம நுகரும் போது கூட குறைய வரணும். விளங்குதா? அதனால் முதல்ல சமமாக இருக்கிற ஒரு நிலையை வச்சுக்கிட்டு தான் அதுக்கப்புறம் கூட குறைய வைக்கணும். இப்போ நாம் அந்த சாதாக்கியத்தில் சமமாக வச்சுட்டு தானே கூட குறைய அப்படி வைக்கிறோம். அதுபோல் இங்கே குணம் சமமாக இருக்கிறது வச்சு தான் அதுக்கப்புறம் கூட குறைய. இப்போது அந்த குணதத்துவத்திலிருந்து இப்போ குணதத்துவத்தில் சாத்விக ராசத தாமசம் 3 குணமும் சமமாக இருக்குது இல்லையா? இப்போ சாத்விக குணம் என்பது இதெல்லாம் சடகுணம், இதெல்லாம் மாயையினுடைய குணம், சடகுணம். நமக்கு உள்ள குணமெல்லாம் சித்குணம். பெருமானுக்குள்ள குணமெல்லாம் அருட்குணம். எனவே இந்த குணங்கள் இந்த மாயைக்கு உரியது. அப்போ அந்த குணம் எப்படி இருக்குதுன்னா, சாத்விகம் என்பது பிரகாச ரூபம். அப்போ அந்த சாத்விக குணம் விலகி இருக்கும்போது நமக்கு ஏதாவது ஒன்று அறியணும்னா அது தெளிவாக அறிகிற மாதிரி இருக்கும். அதனால் அது பிரகாச ரூபம். சுகரூபம் அது மேம்பட்டிருந்தனா நமக்கு ஒரு சுகமான ஒரு இன்ப உணர்வு தோன்றும். சுகரூபம்.
லகுதை, மென்மையானது, இரக்கம். அந்த குணம் மேலே வந்தால் இரக்கம் வரும். யார்ட்டையும் போய் எதுவும் கேட்கணும்னா என்ன செய்யணும்? அந்த குணம் மேலே இருக்கும்போது போய் கேட்கணும். விளங்குதா? அப்போ சேங்ஷன் ஆகும். ராசத குணம் மேலே இருக்கும்போது அம்மா அப்படின்னு போய் நின்னோம்னா அடிதான் விடும். விளங்குதா? அப்போது அந்த அம்மா அவனை விரட்டி விடுறதுக்கும் இல்லை கருணையோடு கொடுப்பதுக்கும் அவன் வேணதான் காரணம். விளங்குதா? அந்த குணம் அந்த அம்மாட்ட வர்றதுக்கு இவன் தானே காரணம். இவனுக்கு நல்ல நேரம் இருக்கும்னா சாத்தியம் ரொம்ப இருக்கும் இல்லையா? விளங்குதா சாமி? ஆமாம். அப்போது என்னம்மா? ஆமாம், நாமெல்லாம் பிச்சை தான் எடுக்கோம். பிச்சை எத்தனை விதமாக இருக்குது? பிச்சை எத்தனை விதமாயா இருக்குது? அது நிறைய இருக்குது. அவன் சாம்பியத்துக்கு தான் தாப்புலன்னு 4 விதம். இதெல்லாம் யாருக்கு? துறவிகளுக்கு உள்ள பிச்சை, நமக்கு இல்லை. நமக்கு ஈதல் எளிந்தன்று, ஈயேன் என்றால் சொல்லியிருக்காரியா? ஆமாம். என்னம்மா? ஈயேன் என்றது கேட்ட பிறகு கொடுக்க மாட்டேன்னு சொன்னா அவன் அவனோட பெரும் பிச்சைக்காரன். விளங்குதா? எனவே அப்போ இங்க இந்த ஆன்மாட்ட எந்தெந்த குணம் மேம்பட்டு நிற்கிறதோ அந்த மாதிரி நுகர்ச்சி வரும். இப்போ ராசத குணம் அப்படின்னா அது வியாபிருதி. வியாபிருதின்னு வேகம், பரபரப்பு, வேகம், செயல் வேகம், வீரம், கோபம், கொடூரம், இதெல்லாம் ராசத குணத்துக்குரியது. விளங்குதா? அப்போ ராசத குணமும் நமக்கு தேவைப்படுது. ஒரு வேலை செய்யும்போது ஒரு ஊக்கம், செய்யணும் முடிக்கணும் அப்படின்னு ஒரு டிட்டர்மினேஷன் வரணும்னா எல்லாம் அளவோடு இருக்கணும் இல்லையா? அது சொன்னது மாதிரி இறந்தார் இறந்தார்பார் திருக்குறள் சொல்கிறார் இல்லையா? இறந்தார் அடையப்பா, லிமிட்டை தாண்டிட்டோம்னா அவ்வளோதான், செத்தாமக்காரு. அதனால் இந்த தாமச குணம் என்பது மோக மூட நியமன ரூபம். மோகம், ஒரே மயக்கம். என்னன்னு இப்போ தான் எல்லாம் அப்படித்தான் இருக்குது. மூடம், திரிபா நிச்சயம் பண்ணுவது, தப்பா முடிவுகள் எடுப்பது. விளங்குதா? மோகம்னா மயக்கம், மூடம் தப்பான முடிவு, நியமனம் சோம்பேறித்தனம். எழுதுவோமா வேண்டாமா, செல்லில் இப்படி எடுத்துருவோமா, அதே தலையெழுத்து மாதிரி இருக்குது. அந்த பிரம்மனுக்கு தான் தெரியும். விளங்குதா? இதெல்லாம் படிக்க தெரியணும். நம்ம தலையெழுத்தெல்லாம் படிக்கணும்னா ஏம்மா ஒன்று இல்லட்டா ஒன்று கவலை. நாம் ஏற்கனவே
அந்த ஆணவ மலத்தால் கவலைப்பட்டு இருந்துக்கிட்டு நாம் கவலை இல்லை இல்லைன்னு சொன்னால் என்னது? கவலுதலை செய்வது தானே கவலை இல்லையா? விழுங்குதல். கவலுதல் என்னது? விழுங்குதல். கபலீகரம்னு சொல்கிறோமா இல்லையா? யான் ஆகிய என்னை விழுங்கி அடே அப்பாடி ஆமாம் சொல்கிறாரா இல்லையா? ஆமாம். இப்போ நம்ம அறிவை விழுங்கிறது எது? இந்த ஆணவம். கொஞ்சம் கவனமாக இருங்க. சரி. அதனால் இதை தாமச குணம்ங்கிறது மோகமூட நியமன ரூபம் இல்லையா? அப்போ இந்த 3 விதமாகத்தான் நமக்கு அனுபவங்கள்லாம் வரும். இப்போ இதில் நாம் ஒரு ஒரு விடயத்தை அறிகிறோம். அறிஞ்சால் இது என்ன பொருள்னு நிச்சயம் பண்ணணுமா இல்லையா? பண்ணணும் இல்லையா? ஆமாம். இப்போ எழுதி போட்டிருக்காரு, என்ன எழுதியிருக்கிறாரு அப்படின்னு தெரியணுமா இல்லையா? நிச்சயம் பண்ணணும். அது எது நிச்சயம் பண்ணும்? புத்தி. அப்போ அந்த கருவி விடைய நிச்சயம் பண்ணுவது. எதை நிச்சயம் பண்ணுவது? விடைய நிச்சயம், நுகர்பொருளை நிச்சயம். நியதி செய்கிறது வேற, இது செய்கிறது வேற. நியதியும் நிச்சயம்தான். அது எதை நுகரணும், விடையுப்போன் எதை நுகரணும்னு நிச்சயம் பண்ணுது இல்லையா? இது நுகர்கிற பொருளை நிச்சயிக்க பண்ணுது. விளங்குதா? ஆமாம். அதெல்லாம் விழாவாரியாக தெரியணும். ஒரே குழம்பு அது நிச்சயிக்கு இது நிச்சயிக்கு. ஏப்பா 77 பேர் வேலை செய்தானே அப்படின்னு நினைக்கப்படாது. விளங்குதா? அவன் டிபார்ட்மெண்ட் வேறு, இவன் டிபார்ட்மெண்ட் வேறு. எனவே எந்த புத்தி அந்த நிச்சயித்தல் என்ற தொழிலை செய்வதனால, விடய நிச்சயம் செய்வதனால இது சாத்விக ரூபமாக இருக்கணும். சாத்விக குணம் அதிகமாக இருக்கும். ஏன்னா அந்த குணங்கள் தனித்து இருக்காது, எல்லாம் கலந்து தான் இருக்கும். அப்போது மெஜாரிட்டி சாத்விகம் இருக்கும். மற்ற ராசத தாமசம் கொஞ்சம் குறைய இருக்கும். இது விடயந்தோறும் மாறிட்டே இருக்கும். இது மாறிட்டே இருக்கும். பெர்சன்டேஜ் மாறிட்டே இருக்கும். சரி, இது புத்தி. இது புத்தி. அப்புறம் ஒரு விடயத்தை நுகரணும்னா ஊக்கம் வேணுமா இல்லையா? பார்த்த உடனே எங்கே தெரியுது? முயற்சி பண்ணால் தானே தெரியும் இல்லையா ஐயா? ஆமாம், ஒரு முயற்சி பண்ணணும். அந்த முயற்சி பண்ணுறதுக்கு ஒரு கருவி வேணுமா இல்லையா? இல்லையா? அப்போ அந்த முயற்சியை செய்யணும்னா அதுக்கு ராசத குணம் வேணும். அது கொஞ்சம் அதிகமாக தூக்கலாக இருக்கணும். அப்போ அந்த ராசத குணம் அதிகமாகவும் மற்ற 2 குணம் கம்மியாக இருக்கிறது பேர் அகங்காரம். அப்போ அகங்காரமும் தேவைப்படுது. ஆமாம், அகங்காரம் எனும் கல்லை பிளந்து அப்படின்னு வருதா இல்லையா? வருது. ஆமாம். அப்போது இது நிச்சயம் பண்ணுவதற்கு, அந்த நிச்சயம் பண்ணுவதற்கு முன்னால் முயற்சி செய்யாமல் நிச்சயம் பண்ண முடியாது. அப்போது முயற்சி அந்த நிச்சயம் பண்ணுவதுக்கு முன்னால் என்ன செய்யணும்? முயற்சி அதுக்கு முன்னால் நிகழணும் இல்லையா? அதுக்குள்ள கருவி என்னது? அகங்காரம். இந்த அகங்காரம் 3 பகுதியாக இருக்குது. இந்த அகங்காரத்தில் 3 பகுதி பிரிவுகள். இதெல்லாம் தத்துவத்தில் வராது, தாத்விகம். ஒரு தத்துவத்தினுடைய பிரிவு, உட்பிரிவுகள். அதனால் இந்த அகங்காரம் 3 பகுதியாக இருக்குது. அதில் ஒரு பிரிவில் சாத்விக குணம் கொஞ்சம் தூக்கலாக இருக்குது, இன்னொரு பிரிவில் ராசத குணம் கொஞ்சம் தூக்கலாக இருக்குது, இன்னொன்றில் தாமச குணம் தூக்கலாக இருக்குது. அப்போது
அந்த சாத்விக குணம் கொஞ்சம் தூக்கலாக இருக்கிற பகுதி இருக்கா இல்லையா, எல்லாம் அப்படி மிச்சராக இருக்குது. அதில் சாத்விக குணம் கூட இருக்கிறதுல இருந்து ஒரு செட் ஆஃப் கருவியை பயன்படுத்துகிறார், தோற்றுவிக்கிறார் இல்லையா. என்னம்மா, அகங்காரம் தான். அகங்காரத்தில் எல்லாம் கலந்து தான் இருக்குது. கலந்து இருக்கிறதுலே இது கொஞ்சம் தூக்கலாக இருக்குது. எது சாத்விகம், விளங்குதா? ஏன் அகங்காரம் ராசம் தானே கூட இருக்குது, ராசதம் கூட இருக்குது, மற்ற ரெண்டும் கம்மியாக இருக்குது. இது அகங்காரம். இது ஒரு நிலம் இருக்கிற மாதிரின்னு வைங்க, இப்படி ஒரு நிலம், அதில் ஒரு பகுதியில் செம்மண் கலப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாக தெரியுது, ஒன்றில் கரிசல் மண் இது கொஞ்சம் ஜாஸ்தியாக தெரியுது, சில இதில் சமமாக தெரியுது. இப்படி இருக்குமா இல்லையா? ஒரே இதுக்குள்ளேயே இருக்கும். அதே போல் இந்த ஒரு அகங்காரத்துக்குள்ளேயே ஒரு பகுதியில் சாத்விகத்தினுடைய கூறு கொஞ்சம் தூக்கலாக இருக்குது. அந்த பகுதியில் இருந்து இதை படைக்கிறாரு, விளங்குதா? ஏன் ஏன் அந்த அகங்காரத்தில் இருக்குங்கிறதெல்லாம் பின்னால் வரும், உங்களுக்கு அது புசத்தில் இருக்காது, விளங்குதா? இப்போ மனம், முதல்ல மனம்ங்கிற கருவியை படைக்கிறார். தைசத அகங்காரம்னா, தைசதம்னா என்னது, தைசதம்னா தைங்கிறது தேசு, தேசுனா சாத்விகம், பிரகாசம்னு சொல்லியிருக்கமா இல்லையா? அப்போ பிரகாச குணம் மற்றவற்றை நோக்க இதில் பிரகாசம் அதிகமாக இருக்குது. அந்த பகுதியிலிருந்து அதுக்கு அதிலிருந்து என்ன செய்யலாமோ, எதுக்கு ஏற்றதாக இருக்கோ அதில் செய்கிறாரு, விளங்குதா? இப்போ நாம் ஒவ்வொரு இதுலேருந்து அப்படி தான் செய்வோம். சில பொருட்களில் ஒரே பொருள் இருந்தாலும், இப்போ பஞ்சு அப்படின்னு இருந்தாலும் பஞ்சிலேயே நாங்கள் அந்த ஃபைபர் லென்த்துக்கு தகுந்தாப்பில் பிரிப்போம். அந்த லென்த்து கொஞ்சம் கூட இருக்கிறதுலேருந்து கொஞ்சம் ரொம்ப தின்னான ஒரு நூலை செய்வோம், கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுல பருமனானது செய்வோம். இப்போ இதுக்கு ஏற்றதுன்னு ஒன்றே பல மாதிரியாக பிரிக்கிறோமா இல்லையா? கிரேடு பிரிச்சுக்கிடுவோம். அதுபோல் தான் இது, ஒரே இதில் கிரேடு, இது ரொம்ப சுப்பீரியர், அதோட இது கொஞ்சம் குறைஞ்சது ரொம்ப இன்ஃபீரியர் அப்படின்னு, விளங்குதா? தாமசம் தான் ரொம்ப இன்ஃபீரியர், விளங்குதா? இதில் இது கொஞ்சம் சுப்பீரியர், விளங்குதா? அப்போ இதில் இருந்து முதல்ல மனத்தை படைக்கிறோம், மனம்ங்கிற கருவியை படைக்கிறாரு. அது விடயங்களை பற்றுவதற்கு, விடயங்களை பற்றுவதற்கு உதவுகிற கருவி. அப்போது அது ஞான இந்திரியங்கள், ஞான கருவிகள், விடயங்களை அறிகிற கருவிகள், அறிகருவி. இதுக்கு பேர் என்ன பேர்? அறிகருவி. ஞான இந்திரியங்கிறது வடமொழி, தமிழ் எழுதுனா அறிகருவிகள். அது செவி, சப்தம் என்ற விடயத்தை அறிவதற்கு கருவி செவி. செவின்னா இந்த காது இல்லை, இது உறுப்பு. செவிங்கிறது ஆற்றல், சத்தத்தை அறிகிற ஆற்றல். காது இருக்கிறவனுக்கெல்லாம் காது கேட்காது இல்லையா? காது நல்லா பெருசாக தான் இருக்கும், ஆனால் சத்தம் கேட்காதுங்கிறோம், விளங்குதா? அப்போ உறுப்பில் இருக்கிற ஒரு ஆற்றல், விளங்குதாம்மா? அதனால செவிங்கிறது சப்தத்தை அறிகிற ஆற்றல். அது எல்லா பக்கமும் இருக்கும், அது இந்த இடத்துல விளங்கி நிற்கும். தோல் பரிசத்தை அறிகிற ஆற்றல், தொடு உணர்ச்சி அறிகிற ஆற்றல். கண் உருவத்தை அறிகிற ஆற்றல், உருவத்தை அறிகிற ஆற்றல். நாக்கு சுவையை அறிகிற ஆற்றல். மூக்கு மனத்தை அறிகிற ஆற்றல். அப்போது இந்த கருவிகள் அறிகிற விடயம் எதுனா பூத குணம். விடயம் எது? பூத குணம், விளங்குதா? பூதம் என்னம்மா? அறிகிற கருவி, அறியப்படுவது பூத குணம் இல்லையா? அப்போது பூத குணம், பூதம் அப்படின்னா, பூதம்னா அது என்னது? பூதம் விரிவடையும் இல்லையா? விரிந்திருப்பது இல்லையா? அப்போ இந்த விரிஞ்சிருக்கிற உலகம் இல்லையா, அதெல்லாம் அகழ்வாரை தாங்கும் நிலம் போல அப்படிங்கிறோம். ஏன் அப்படின்னா அது தாமசம், அது ஒன்று தாளையும் தெரியாது
உணர்ச்சி குன்றி இருப்பது அப்படிங்கிறது விளங்குதா? ஏன்னா அதுக்கு அந்த மாதிரி ஒரு தன்மை இருக்குது இல்லையா? அது ராசத குணம் தான் உங்களுக்கு அடிச்சு போடும். விளங்குதாம்மா? ஏன்னா அது தாமச குணமாக இருக்கிறதுனால அது என்ன செய்யுது? அப்படியே கிடக்குது, மூட ரூபமாக அப்படியே கிடக்குது. விளங்குதாம்மா? ஆமாம். அதனால் நம்ம மிதிச்சுக்கிட்டுலாம் போகிறோம். அதனால் இப்போ நீங்கள் நெருப்பை மிதிக்கிறீங்க, நெருப்பு என்ன செய்யும்? துள்ளி இல்லையா? அது ராசத குணமாக இருக்கும். விளங்குதா சாமி? அதனால இந்த பூத குணம் அந்த பூத குணம்ங்கிறது சூக்கும நிலை, தூல நிலைன்னு 2 ஸ்டேஜ் இருக்குது. சூக்கும நிலையில் இருந்தால் அது பேர் தன்மாத்திரை. தூல நிலைக்கு வந்தால் பூதம், விரிவடைந்த நிலை, விருத்திப்பட்ட நிலை. புரியுதா? அப்படி 2 நிலை இருக்குது. அப்போ அந்த சூக்கும நிலையில் இருந்தால் கருவிகளுக்கு எட்டாத நிலை இல்லையா? கருவிகளால் பற்ற முடியாத நிலை. புரியுதாம்மா? ஆமாம், இருக்குது. ஆனால் இந்த கருவிக்கு தெரியாது. விளங்குதா? ஆமாம். இப்போ நம்மளை கூப்பிட்டு போய் ஒருத்தரை கண்ணாடிலாம் போட்டிருக்கெல்லாம் வாரும் அப்படின்னு கூப்பிட்டு போய் அங்கே வெளியில் கொண்டு போய் ரோட்டில் விட்டுக்கிட்டு மேலே பாரும், நெப்டியூன் தெரியுதா, புளூட்டோ தெரியுதா? எனக்கு இந்த மரமே தெரிய மாட்டேங்குது. சரி, ரொம்ப சௌரியம்தான். அதான் சத்தம் கட்டாமல் இருக்கிறாரு. ஆமாம், பார்த்தீங்களா? ஜூம் பண்ணி தான் பார்க்குறேன். அப்போ அது சூக்கும நிலையில் இருந்தால் அதுக்கு என்ன பேர்? தன்மாத்திரை, விடய தன்மாத்திரை. எது சூக்குமமாக இருக்குது? விடயங்கள். அது தன்மாத்திரைன்னா என்ன தன்மாத்திரை? விடய தன்மாத்திரை. அதை சூக்கும பூதம்னு சொல்லலாம், விடய தன்மாத்திரைன்னு சொல்லலாம். விடயங்கள் சூக்கும நிலையில் இருக்கிறது. நாம் எதன் உகழ்ந்தாலும் அதெல்லாம் ஒரு பொருள் குணங்கள் தான் இல்லையா? இப்போ அவர் கேட்குறாரு உங்களை, அவர் நண்பர் தானே, உங்கள் நண்பர். இவர் உங்களுக்கு முன்னாலே தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு. என்னைய உங்களுக்கு முன்னாலே தெரியுமா அப்படின்னா என்ன அர்த்தம்? பார்த்துருக்கேன். என்ன பார்த்துருக்கீங்களா? இவரை தெரியுமா அப்படின்னா இவருடைய குணங்களை தெரியுமான்னு அர்த்தம். ஒரு பொருள் இவர் அப்படிங்கிறது, இந்த பழத்தை சாப்பிட்ருக்கீங்களான்னு அர்த்தம். அதனுடைய சுவையை தெரியுமான்னு அர்த்தம். பழத்தை தெரியுமான்னு என்ன அர்த்தம்? சுவையை தெரியுமா. அப்போ ஒரு பொருளை அறிதல் என்பது அதன் குணத்தை அறிவது தான். விளங்குதா? ஆமாம், இதெல்லாம் லாஜிக்கு. அதனால இந்த குணங்கள் சூக்குமமாக இருந்த நிலை அது தன்மாத்திரை, அதன் அளவில் இருக்குது. பொறி அளவுக்கு வரலன்னு அர்த்தம். அதான் தன்னளவு. விளங்குதா? அந்த காணக்கூடிய கருவிக்கு எட்டுற மாதிரி வரல. அந்த கருவிக்கு அந்த கருவியினுடைய கெப்பாசிட்டியை தாண்டி இருக்குது, கடந்து இருக்குது. விளங்குதா? அப்போது இங்கே பூதமாக வரும்போது தூல பூதம் அப்படின்னா அந்த குணங்கள், சூக்குமமாக இருந்த குணங்கள் விருத்திப்பட்டு வருவது. எப்படி வருது? விருத்திப்பட்டு வந்தால் அது பேர் என்ன பேர்? பஞ்சபூதம், தூல பூதம். எது தூலம்? விடயங்கள் தூலமாக வருவது பூதங்களில். அப்போ அந்த பூதங்கள் இப்போ
ஆகாயம்னு இருக்குது இல்லையா? இல்லையா? அப்போ அது எதுலேருந்து வருது? ஓசை இங்கே தன்மாத்திரையிலேருந்து வருதா இல்லையா? அது குணமாத்திரமாக நிற்குது. அந்த குணம் விருத்திப்பட்டு எப்படி ஆயிடுதுங்க? ஆகாயம்ங்கிற பூதத்தினுடைய குணம் சத்தம். விளங்குதா? அப்போ இந்த செவியினால் கேட்க முடியும். அது பூஸ்ட் பண்ணி வருது. விளங்குதா? ஆமாம். இப்போ இந்த அறையில் எலக்ட்ரோ மேக்னட்டிக் வேவ்ஸ் இருக்குது இல்லையா? இப்போ அந்த ஒளியெல்லாம் நமக்கு தெரியுதா? ஒரு டிவி வச்சு பூஸ்டர்லாம் வச்சாச்சுன்னா தெரியுதா இல்லையா? அது மாதிரி தான் பூதமாக வந்தால் விருத்திப்பட்டு வருது, பொறிகளுக்கு எட்டுற மாதிரி வந்துடுது. விளங்குதா? அப்போ இந்த இடத்துல இல்லாமல் அது வராது. இது சூக்கமமாக இருக்கிற நிலைக்கு பேர் தன்மாத்திரை. எது சூக்கமமாக இருக்குங்கிறது தான் அந்த குணங்கள். அதைத்தான் அங்கே பேராக போட்டிருக்குது இல்லையா? அந்த குணங்கள் எட்டாத அது விருத்திப்பட்டு வந்தால் பூத குணமாகிடுது. பூனா விரிவு இல்லையா? அது விரிவடைந்து வருவது. அந்த குணங்கள் விரிவடைந்து வந்தால் பூதம். விளங்குதா? அப்போது இந்த கருவிக்கு எட்டுற மாதிரி ஆயிடுது. அப்போது இந்த இப்போ நாம் காதால் ஒரு செய்தியை கேட்குறோம், ஒரு செய்தியை கேட்குறோம். என்ன செய்தி? என்ன செய்தி? இப்போ உண்மை விளக்கம் பாடம் கேட்குறீங்க. உண்மை விளக்கம் பாடம் கேட்குறீங்களா? ரொம்ப பாவமாக ஆட்டுற. என்ன செய்ய? அதெல்லாம் என்ன சார், என்ன செய்ய முடியும்? வந்தாச்சு. உரலுக்குள்ள தலையை கொடுத்தாச்சுன்னா அப்புறம் என்ன செய்ய முடியும்? சரி, இன்னும் கொஞ்ச நேரம் சமாளிச்சுட்டு போக வேண்டியதான். இப்போ நான் இந்த செவி அப்படிங்கிற ஒரு பொறியை பற்றிய செய்தியை சொல்கிறேன். இதை நீங்கள் எப்படி அறியறீங்க? சொல்லுங்கள் சார். நான் அறியவே இல்லையே. நீங்களா எப்படி சார் அறியறீங்க? நீங்கள் நல்லா தெளிவாக தெரிஞ்ச மாதிரி வச்சுக்கிடுவோம். சொல்லுங்க. அப்படி சரி, சரிம்மா. இப்போ அதாவது முதல்ல நீங்கள் இந்த செவிங்கிற பொறியை பற்றிய செய்தியை கேட்கணும்னா, இந்த செய்தியை கேட்கணும்னு நேரியில் இருக்கணும். முதல்ல எங்கே இருக்கணும்? நேரியில் இருக்கணும். வேண இருக்கணும். அதுக்குரிய காலமும் வந்திருக்கணும். அது இருக்கும். அதுக்குரிய காலம் வந்திருக்கணுமா இல்லையா? காலம் வந்திருக்கணும். அப்போது அதை நேரி இருக்கணும், காலமும் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் இந்த செவிங்கிற பொறியை பற்றிய செய்தியை 5%, 10%, எத்தனை % அறியணுங்கிறதெல்லாம் அந்த ப்ரீ ரெக்கார்டர் ஐசி இருக்குது. அங்கே விளங்குதா? இன்டகிரேட்டட் சர்க்யூட் அங்கே இருக்குது. விளங்குதா? அவர் ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருப்பார். இவன் கரடியாக கற்றுனாலும் இவனுக்கு 10% தான். இவனுக்கு இல்லையா? அவனு பெருமை. ஏன்னா அவருக்கு வஞ்சம் இல்லை. இவன் அறிவு விழதான் கொள்ளும். இந்த பிள்ளைக்கு விழதான் இல்லையா? அவர் எல்லாருக்கும் நலங்கறி தான் செய்கிறாரு. விளங்குதாம்மா? அறியக்கூடாதுங்கிறதுக்குல இதுக்கு மேலே இவனுக்கு பயன்படாது. இவ்வளவு தெரிஞ்சால் இப்போ போதும் இல்லையா? பைய கொடுக்குறோம் இல்லையாம்மா? சின்ன பிள்ளைக்கு கொடுக்கும்போது கிளாஸை சீக்கிரம் குடிக்கட்டும்னு மூச்சு முடி செத்து போயிடும்.
ஆர்வ கோளாறு ஆயிரும். ஆர்வமே கோளாறு ஆயிருமா இல்லையா? அப்படி ஆயிடக்கூடாது. விளங்குதா? அதனால பெருமான் அவரை எல்லாம் நல்லா கிளியராக தெரிஞ்சவர் ஒருவர் தான். அவர் அதுக்கு தகுந்தாப்புல தான் வச்சுருப்பார். விளங்குதா? இன்னும் பையன் இன்னும் 2-3 தடவை கேட்கட்டும், அதுக்கப்புறம் புரிஞ்சா போதும் அப்படின்னு வச்சுருப்பார். விளங்குதா? அப்போ அதுக்கு தந்தாற் போல கலை வித்தை அராகம். உங்களுக்கு இந்த செய்தியை கேட்கறதுல கேட்கணும்னு ஒரு முயற்சி வரணும் இல்லையா? கேட்டால் புரிகிறதுக்கு ஒரு அறிவு வரணும். முதல்ல உங்களுக்கு கேட்கணும்னு மனசு வைக்கணும். என்னையா ஒன்றுமே புரிய மாட்டேங்குது, அழுத கொஞ்ச நேரம் சும்மையாக இருப்போம், இன்னும் இங்கேருந்து ஊருக்கு போனோம் அவ்வளோ தூரம் அப்படின்னு நினச்சிட்டு, அப்போ ஏற்கனவே ஒரு 4 மணி 3 மணி ஆனோடனே அங்கே ஷட் டவுன் போட்டாச்சுன்னு வைங்க, ஷட்டரை க்ளோஸ் பண்ணியாச்சுன்னா அதுக்கப்புறம் ஒன்றும் போகாது. புஸ்தகம் திறந்த மாதிரி இருக்கும், அறிவை க்ளோஸ் பண்ணியாச்சு. விளங்குதா? அதுக்கப்புறம் இவர் என்ன சொன்னாலும் காது அடைச்சாச்சு. துளையிலா செவி சொல்றாரா இல்லையா? காதுல ஓட்டை இருந்தாலும் உள்ள போவோம், அங்க அது அப்பவே அடைச்சாச்சு. இருக்கா இல்லையா? அப்போ அதெல்லாம் இருக்கணும். அப்போ அதுக்கு தகுந்தாப்புல அறிவு, இச்சை, செயல் உங்களுக்கு என்ன எவ்வளோ அறியணும்னு இருக்குதோ, உங்களுக்கு எவ்வளோ அறிய முடியுமோ அதுக்கு தகுந்தாப்புல அதை விளக்குவார் இல்லையா? இவ்வளவும் விளக்கி உங்கள்கிட்ட செட் பண்ண பிறவும் இல்லையா, நீங்கள் என்ன செய்வீங்க? இந்த கருவியெல்லாம் செலுத்துறது அந்த கருவிகள் மூலம் பெருமான் தான் செலுத்துறாரு. விளங்குதா? ஆனால் நீங்கள் செலுத்துகிற மாதிரி உங்களுக்கு ஒரு பொய்யான ஒரு உணர்வை ஏற்படுத்துகிறார். அப்போ தான் உங்களுக்கு அனுபவம் வரும். எல்லாம் அவன் செய்தாங்கன்னா சும்மா பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. விளங்குதா? நம்மளே செய்த மாதிரி இருந்தால் தான். ஆமாம் இல்லையா? இப்போ சாக்கி சான் படம் பார்த்தேன்னா அந்த சாக்கி சானே நீர் நினச்சா தான் அதை இன்ட்ரெஸ்டாக பார்த்து ரசிப்பேர் இல்லையா? எந்த பேரில் செஞ்சுட்டு இருக்கோம்னா உங்களுக்கு அந்த அனுபவம் இருக்காது. விளங்குதா? அதனால எல்லாம் கருவிகளை செலுத்துறதெல்லாம் பெருமான் தான், ஆனால் நீங்கள் செலுத்துகிற மாதிரி. அதனால் உங்களுக்கு இதெல்லாம் விளக்கி உங்கள் அறிவில் இருந்து நீங்கள் வித்தை மூலம், அந்த வித்தை தானே அறிவு, அந்த வித்தை மூலம் இந்த நான் சொல்கிறத கேட்கணுன்னா செவியை செலுத்தணும். செவியை நான் பேசுகிற அந்த விடயத்தை கேட்குற மாதிரி. ஆமாம், பொருடன் என்ன சொல்கிறான்? செவியை செலுத்துகிறான். எது மூலம்? வித்தை மூலம். அப்போ அதை செலுத்துனா ஏதோ சத்தம் கேட்குது அப்படின்னு தெரியும். என்ன தெரியும்? சத்தம் கேட்கு அப்படின்னு, அவ்வளோதான் தெரியும். என்ன சொல்கிறோம்னு தெரியாது. விளங்குதா? அந்த சத்தம் அங்கே போன உடனே அவன் அந்த பொருடன் அந்த வித்தை மூலமாக மனத்தை செலுத்துகிறான் இல்லையா? மனத்தை நீங்கள் செலுத்துறீங்க இல்லையா? அந்த மனத்தை செலுத்துறதுக்கு காரணம் என்னன்னா அந்த அராகம், இந்த அராகத்தை இழ வச்சு நீங்கள் என்ன சொல்கிறான்னு தெரிஞ்சிடணும் அப்படின்னு அந்த அராகம் மூலம் மனம் செலுத்தப்படுது. அராகம் இச்சை வடிவாக இருக்கிறதுனால மனம் என்ன செய்யும்? இச்சமயமாக இருந்து விடயத்தை பற்றுது. அந்த பொறியோடு சேர்ந்து செவியோடு சேர்ந்து மனமும் என்ன சொல்கிறாருன்னு கேட்போம் அப்படின்னு இல்லையா? அப்போது அது செவினா இதை மாதிரி வேலை செய்யுதுன்னு ஒரு பொதுவாக ஒன்றை அறியுது. இல்லைதா? அதுபோது அப்போ இவர் என்ன சொல்கிறான், செவியை பற்றி என்ன சொல்கிறாருங்கிறத ஒரு நிச்சயம் பண்ணுது மனம். என்னதான் சொல்கிறாரு அப்படிங்கிறத நிச்சயம் பண்ணுது. அப்படி நிச்சயம் பண்ணும்போது அது பேர் சித்தம் இல்லையா? நிச்சயம் பண்ணும்போது அது பேர் சித்தம். அப்போ இது இவர் செவியை பற்றி என்னதான் சொல்கிறாரு அப்படின்னு நிச்சயம் பண்ணணும்னா, இதை தான் ஒரு முடிவு பண்ணணும்னா அது நல்ல தீர்க்கமாக தெரியணுமா இல்லையா? அப்போ அது பிரகாச ரூபந்தான் தீர்க்கமாக ஒரு முடிவை செய்யும். அப்போ இது சாத்விக குணத்தில் இருக்கிறதுனால அது என்ன செய்யுது? நிச்சயம் பண்ணுது. விளங்குதா? அந்த சாத்விக குணத்தினுடைய கூறு வேலை செஞ்சுதான் என்ன செய்யுது? இது என்ன பொருளாக இருக்கும்னு நிச்சயம் பண்ணுது. அவன் அப்படி நிச்சயம் பண்ண உடனே அது அப்போ நிச்சயம் பண்ணும்போது அதுக்கு என்ன பேர் சொல்கிறோம்? சித்தம். அந்த நிச்சயத்துக்கு பேர் சங்கல்பம், பொது வகை நிச்சயம்.
இதை செஞ்சு முடித்த உடனே இந்த மனத்தில் என்ன இருக்குது? இது சாத்விக ரூபமாக இருந்தாலும் அதில் ராசதமும் இருக்குது, தாமசமும் இருக்குது இல்லையா? அப்போ அது என்ன செய்யும்னா, அந்த தாமச குணமாக இருக்கிறது கூட இருக்குதா இல்லையா, அது இது அதுவா அப்படின்னு ஐயப்படும், மயக்கம். அந்த முடிவு எடுத்தது மேலே மோக மூட நியமன ரூபம்ல மோகம், மயக்கம், இது அதுவா இருக்குமோ அப்படின்னு. அப்போ இந்த மனம் ஐயப்படுவது காரணமாக இருப்பது எது? அந்த தாமச குணம். அப்போ அந்த தாமச குணத்தில் ஐயப்படுவதற்கு இம்புட்டு எங்கேருந்து வருதுன்னா புத்தியிலிருந்து. நாம் முன்னால் கேட்கும்போது வேறு மாதிரி சொன்னாரே, நாம் அங்கே திருவனந்தபுரத்தில் கேட்கும்போது இவர் வேறு மாதிரி சொன்னாரே அப்படின்னு சொல்லி பழைய பதிவு புத்தி அதை சொல்லுது. எதுக்கு? இந்த மனத்துக்கு. ஏற்கனவே இது தாமசமாக இருக்கா இல்லையா? அப்போ அந்த இம்புட்டு மேலே மயக்கம் இல்லையா? மயக்கம் வந்து அப்புறம் ராசத குணம் வேலை செஞ்சு அது நிலை கொள்ளாமல் இது என்னன்னு கண்டுபிடிச்சிடணும், இது என்னதுன்னு. அப்போ ராசத குணம் பரபரப்பு, வியாபிருதி, மனம் ஒரு இடத்துல நில்லாமல் என்ன செய்யும், என்ன செய்யலாம்னு இதனுடைய துணையை, அகங்காரத்தின் துணையை நாடுது. ஆமாம், அகங்காரம் என்னன்னு கண்டுபிடிச்சிடணும் அப்படின்னு ஒரு உறுதியை ஏற்படுத்துமா இல்லையா? அது ராசத குணம் அதிகமாக இருக்கா இல்லையா? அதனால அந்த அகங்காரத்தை சப்போர்ட்டுக்கு கொண்டு வந்தான்னா அது இவன் என்னன்னு கண்டுபிடிச்சிடணும்னு ஒரு முயற்சி பண்ணும் இல்லையா? அப்போ முயற்சி பண்ணும்போது அவன் என்ன செய்வாருன்னா கொஞ்சம் காதை நல்லா கூர்ந்து கேட்பார், இல்லைன்னா பக்கத்தில் இருக்க நீங்கள் எழுதியிருக்கிறத பார்ப்பார், இல்லைன்னா உங்ககிட்ட கேட்பார். இப்படி முயற்சி பல வகையில் அந்த செய்தி என்னதான் சொல்கிறாரு அப்படிங்கிறத கேட்பதற்கான முயற்சி. அந்த முயற்சியெல்லாம் நடக்கிறதுக்கு காரணமாக இருப்பது எது? அகங்காரம் இல்லையா? இந்த முயற்சி பண்ண உடனே இந்த இம்புட்டு பூரா புத்திக்கு போகுது. புத்தி பழைய பதிவுகளெல்லாம் அங்கே ரெக்கார்டு ஆகிருக்கும். அதோடு இதை மேட்ச் பண்ணி பார்க்கும். இங்கேருந்து வந்த ரிசல்ட்டை மேட்ச் பண்ணி பார்த்து இவர் செவியை பற்றி என்னதான் சொன்னாருன்னு ஒரு நிச்சயம் பண்ணி அந்த ரிசல்ட்டை வித்ஹெல்ட் பண்ணி வைக்கிது. உடனே ரிலீஸ் பண்ண மாட்டேங்குது, ரிசர்வ் பண்ணி வைக்கிது. விளங்குதா? இப்போ ரிசல்ட்டை உடனே அனௌன்ஸ் பண்ண மாட்டேங்குது. விளங்குதா? ஏன் அப்படின்னா இங்கே இந்த நியதி இருக்கா இல்லையா, நியதி, அதில் நீங்கள் இப்போ இந்த செய்தியை கேட்கும்போது நீங்கள் பாவத்தை நுகர நேரமா புண்ணியத்தை நுகர நேரமா அப்படின்னு இருக்கும். அங்கேருந்து ஒரு மெசேஜ் இங்கே போகுது புத்திக்கு. ஆமாம், ஏய் இது ஆமாம் பாவம் செஞ்சுருக்க நேரம் அப்படின்னு வந்த உடனே பார்த்து அது ஒரு தப்பான அவுட்புட்டை, தப்பானதை கொடுக்கும். அப்போது எப்படி கொடுக்கும்னா ராசதமயமாக மாறி அந்த ரிசல்ட்டை உங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணும் குருடனுக்கு. அதை கேட்டவொன்னு வெறுப்பு, சரி இல்லையா? இல்லை இது புண்ணிய நேரம்னா அது சாத்விகம் மயமாக மாறி உங்களுக்கு ஆஹா நாம் நினச்சது இதுவும் ரொம்ப கரெக்டாக இருக்க, நாம் நல்லதான் அப்படின்னு உங்களை நீங்களே புகழ்ந்துக்கிடுது. அப்படி வந்தாச்சுன்னா அதை நீங்கள் அதோட விட்டு போகிறது கிடையாது. இது வந்தாச்சு, இது தெளிவு காட்சி. இது பேர் என்ன பேர்? சபிகற்ப காட்சி, தெளிவு. இதோட விடாமல் மீள அசை போடுறது. நான் எப்படி கண்டுபிடிச்சிட்டேன் பார்த்தியடா, அதை நீங்களே சொல்லிக்கொள்வது, மற்றவங்கக்கிட்ட சொல்கிறது. அப்படி சொல்லும்போது அது தன்வேதனை. அது என்னது? தன்வேதனை. அது மேலே விருப்பு வெறுப்பு வருது. அது மேலே விருப்பு வெறுப்பு. அப்படி விருப்பு வெறுப்பு வந்தால் வினை, விருப்பு வெறுப்பு வந்தால் இப்படி ஒரு செய்தியை அறிவதில் இத்தனை கருவிகள் இன்வால்வ் ஆகுது, இத்தனை மாதிரியான விஷயங்கள் அங்கே நடக்குது. புரியுதாமா?
ஆமாம். இத்தனை 96 செயல்படுது. என்னம்மா? 96 செயல்படுது. அது ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு எஃபிஷியன்சி இருக்குது. ஆமாம், அது ஒவ்வொரு எஃபிஷியன்சினா அது விடயத்தோறும் மாறிட்டே இருக்கும். ஒரு நேரத்தில் கூட ஒரு இதில் அறியும் போது கூட இருக்கும், இன்னொன்று அறியும் போது ஒரே இருக்கும், இப்படி மாறிக்கிட்டே. எப்படி அறிஞ்சாலும் எல்லாம் தப்பு தான். சிவஞானம் கொண்டு அறிவது மட்டும்தான் இது. ஆமாம், இதெல்லாம் நமக்கு விடயத்துக்கும் நமக்கு நேரடியாக தொடர்பே இல்லை. புத்தி நமக்கு என்ன அனுபவிக்கணும்னு இருக்கோ அதை தான் காட்டுது. இன்பமோ துன்பமோ வருது தான் அது காட்டுது. விளங்குதா? உள்ளபடி நாம் நுகர்பொருளுக்கும் நமக்கும் நேரடி சம்பந்தமே. விளங்குதா? நம்ம வினைக்கு தகுந்தாப்பில் புத்தி எதை காட்டுதோ தான் அதைத்தான் நம்ம அனுபவிக்கவே தவிர நாம் நேரடியாக விடயத்தை நுகர்வதே இல்லை. புரியுதாம்மா? அப்போ எல்லாம் வினை வழி வரக்கூடிய இன்ப துன்ப அனுபவம் அதுதான். விளங்குதா? அப்போ இது எல்லாமே விடயத்தில் ஒன்றுமே இல்லை, விடயத்தில் எதுவும் இல்லை. எல்லாம் யார்கிட்ட இருக்குது? நுகர்வோன்ட்டு தான் இருக்கு. விளங்குதா? லட்டு சாப்பிடலையா? என்னையா? அப்படி சரி. இப்போ அந்த லட்டை சாப்பிட்றீங்க, லட்டை சாப்பிட்றீங்க அப்படின்னா அது எவ்வளவு இனிப்பாக இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு அது மேலே எவ்வளவு இச்சை இருக்குதோ அதுக்கு தகுந்தாப்புல தான் சுவை. அதில் இல்லை. இதே இது அங்கே பார்க்கும்போதே அவருக்கு எரிச்சலாக இருக்குது. இதப்போ இல்லையா? ஒருவருக்கு பிடித்தமாக இருக்கிறது இன்னொருத்தருக்கு பிடிக்காது, பார்த்தாலே பிடிக்கலைங்க. அப்போ அது பொருள் இல்லை, யார்கிட்ட இருக்குது? நுகர்வோன்ட்ட தான் இருக்குது. விளங்குதாம்மா? அப்போ நிரந்தரமான இன்பம் அப்படிங்கிறது பெருமான் கொடுக்கறது மட்டும்தான். இந்த சடப்பொருள்களெல்லாம் ஒரு இதுவுமே கிடையாது. இதெல்லாம் நாம் படிக்கிறதுக்கு காரணமே அதுதான். இது ஒன்றும் எதுவுமே நிரந்தரம் இல்லாதது, எல்லாம் பொய். இதை போய் நாம் இவ்வளவு இதுக்காக எவ்வளோ பிரயத்தனப்பட்டுக்கிட்டோம் இல்லையா? இதில் பற்று ஒழிவதுக்கு தான் படிக்கும், இதெல்லாம் விடுவதுக்கு தான். விளங்குதாம்மா? இப்போது இத்தனை கருவி வேண்டியதற்கா இல்லையா ஒரு விடயத்தை அறிவதுக்கு? விளங்குதா? அப்போது இத்தனை கருவிகளை நமக்கு கொடுத்து, கருவிகளை கொடுத்தது மட்டும் இல்லாமல் கூடயே இருந்து அந்த கருவிகளை இயக்கி உங்களை இயக்கி விடயத்தில் செல்ல வச்சு இப்படி அவன் என்ன பாடுபடுறான் இல்லையாம்மா? ஒரு ஆன்மாவுக்கா, ஒரு ஆன்மாவுக்காம்மா இப்படி எண்ணில்லாத ஆன்மா இருக்குது. இந்த வகுப்பில் இருக்கவங்க எல்லாத்துக்கும் விளக்கணும்னா அதே பெரும்பாடு. இது உலகத்தில் உள்ளவங்க எல்லாத்துக்கும் விளக்கணும். விளக்கணுமா இல்லையா? அப்போ நாம் பெருமானை என்ன பாடுபடுத்துகிறோம்? பாடாப்படுத்துகிறோமா இல்லையா? இல்லையா? அதெல்லாம் படுத்தலை சார், அவர் தான் பாடப்படுத்துகிறாருங்காரு. ஆமாம், நாம் பெருமானை ரொம்ப தான், ஏன்னா அவன் பெரும் கருணையாளையனாக இருக்கிறதுனால தான் நமக்கு அவன் பொறுமையோடு விளக்குறான். நாம் எத்தனை தடவை விளங்கினாலும் விளங்கவா செய்கிறோம். என்னம்மா? ஆமாம், எல்லாம் புதுசாக கேட்குற மாதிரி இருக்குன்னு ஒரு பெரிய பொய்யை சொல்கிறாரு. எல்லாம் சாமர்த்தியமாக பேசுகிறாங்க. இவர் ஏற்கனவே ஒரு ஆசிரியர். என்னம்மா? உங்க ஊருக்கா? கொங்கு நாடு ரொம்ப கொடுமையான நாடுல சொல்றாங்க. அப்படி பாட்டுமா? பாட்டு இருக்கா இல்லையா? ஆமா, சுந்தரமூர்த்தி சாமி பாட்டு வருது. ஏன் அதை சொல்றாங்கன்னு தெரியல. அது கொங்கு நாட்டு சேர்ந்தார் போல அப்படின்லாம் வருது பாட்டுகளில். ஆமாம், அதாக அது ரொம்ப கஷ்டம் போலுக்கு அந்த இடம்.
அங்கே போய் போட்டு விட்டாங்க. ஓ அந்த அதுக்கு வருகிறீரா? அந்த பையன் இப்போ நாம மாய கருவிகள், இந்த கருவிகள் இப்போ 36 கருவிகள் இல்லையா? 36 கருவிகள். இந்த 36 கருவிகளை நாம் 3 பிரிவாக இருக்குது. 3 பிரிவு. ஏன் 3 பிரிவாக இருக்குது? ஏன் 3 பிரிவாக இருக்குது? ஆமாம், பயன்பாடு பற்றி ஒன்று இன்னொன்று வந்து அது எதிலிருந்து தோன்றுதோ அதுக்கு தகுந்தாப்புல. இப்போ இந்த கருவிகள் இல்லாமல் இன்னும் வேற கருவிகள், இன்னும் ஒரு 60 கருவி இருக்கிறார். தாத்விகம். இத்தனை கருவிகள் சேர்ந்து நமக்கு ஒரு மயக்க அறிவு வருதான். என்ன வருதான்? அதான் நமக்கு கண்டவற்றை நாளும். ஆமாம், கனவில் கண்டவற்றை, கனவில் கண்டவற்றை, நனவில் கண்டவற்றை கனவுலன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அப்படி சொல்லக்கூடாதுங்கிறார். ஏன்? அது எல்லாருக்கும் தெரிஞ்சது. எங்க நாளும் நனவில் கண்டவற்றை இல்லையா? இப்போ கனவுல காக்கிறத நனவுல, கனவுல காண்றத இப்போ நனவுல காண்கிறத கனவுல காண்றோம்னா கருவி குறைஞ்சிருது. அதனால மயங்குதல் என்பது இயல்பு தான். ஆனால் கனவுல கண்டதை நனவுல கருவி கூடியிருக்கு. விளக்கு ரொம்ப வச்சிருக்கு, வச்ச பிறகு முடியே முடிக்காம திருட்ட முடியும். விளங்குதாம்மா? ஆமாம், அதான் கனவில் கண்டவற்றை நனவில் மயங்கி. என்ன கனவு கண்ட அப்படின்னு கேட்டால் மண்டையை சொரிஞ்சிக்கிட்டு இருக்கான். விளங்குதா? அவ்வளவு அறிவு தூலம்ங்கிறது. இந்த அறிவின் தூலத்தை சொல்ல வராரு. விளங்குதா? அப்போது நீங்கள் கனவுல கண்டதை நனவுலன்னு சொன்னால் பிரகாசம் கூடின இடத்துல கூட பார்க்க முடியலை அப்படின்னு அந்த தூலத்தின் மிகுதியை கூட்டுவதாக இருக்குது இல்லையா? நீங்கள் இந்த நனவுல காண்டதை கனவுல மயங்கி அறிதான் அப்படின்னா அந்த கனவுல கருவிகள் குறைஞ்சது மயக்கம்தான் வரும். அதுவும் அது விதிப்படி நாம் எவ்வளவு கணக்கு எவ்வளவு நேரம் எப்படி நுகரணும்னு இருக்கோ அதுபடி வரும் அப்படின்னு ஆயிரும். விளங்குதா? நனவு நிலைக்கு வந்த பிறகு கூட இப்படி அறியதாம் சொன்னதான் சிறப்புங்கிறார். விளங்குதா? ஆமாம். அதனால இத்தனை கருவிகளை கொண்டு நாம் அறிஞ்சா கூட நாம் அறிகிற நமக்கு ஏற்படுற அறிவு ஒரு மயக்க அறிவு தான். தெளிவுங்கிறதே கிடையாதுங்க. விளங்குதாம்மா? அதான் இந்த மாயை. இந்த மாயையை நாம் அந்த உண்மை விளக்கத்தில் எல்லா நூல்களையும் இருக்குது. இந்த உண்மை விளக்கத்தில் மற்றதை காட்டிலும் கொஞ்சம் விரிவாக விளக்கி சொல்கிறார் இல்லையா? இப்போ சித்தாந்த மெய்கண்ட சாத்திரங்களில் மெய்கண்ட சாத்திரம்னா என்னது? என்னம்மா? சரி, மெய்கண்டன்னா அது ஒரு கண்டம் தான், உண்மையான கண்டம். அப்படியா? அப்படின்னா என்ன? மெய் என்றும் உள்ள பொருள்களை இது என்று கண்ட சாத்திரம், கண்டு காட்டுகிற சாத்திரம். எனவே இந்த சாத்திரத்தில் குறிப்பாக அந்த உண்மை விளக்கத்தில் பாதி மாயை பற்றி, பாதி மாயை பற்றி 22 பாட்டு இல்லையா? மொத்தம் 46 பாட்டுனா 22 பாட்டு 54 பாட்டு, 54 பாட்டு. அதில் 22 பாட்டு மாயை பற்றி.
அதனால இது இந்த உண்மை விளக்கத்தில் இது கேள்விப்பதில் அமைஞ்சிருக்கிறது ஒரு சிறப்பு, தூலத்தில் இருந்து சூக்குமத்துக்கு சொல்லிட்டு போகிறது ஒரு சிறப்பு, மாயையை பற்றி விரிவாக சொல்வது. அதனால் இந்த உண்மை விளக்கத்தை நாம் முதல்ல படிப்பதற்கான காரணம் அதுதான். உண்மை விளக்கத்தை முதல்ல படிக்கிறது, அது கட்டளை நூல் போல இருப்பது ஒரு காரணம். அது நம்ம அறிவு எப்படி சோபான முறையில் விளங்குதோ அந்த முறையிலேயே பொருள்களையும் விளக்கி செல்வது. பருமையான பொருளை முதல்ல சொல்லி படிப்படியாக உண்மையான பொருளுக்கு செல்வது. இந்த இதில் நாம் அந்த சொன்ன அந்த பாட்டுகளை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அந்த சிவபோகசார பாட்டு இருக்குது பாருங்கள், அது ரொம்ப முக்கியம். அதை நீங்கள் ஞாபகம் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இலக்கணத்தை எளிதில் அறிகிற மாதிரி இருக்கும். என்னம்மா? ஆமாம், இந்த சுத்தமாயை சொல்லும் பொழுது நாம் அதை விருத்தின்னு சொல்கிறோம். சுத்தமாயை சொல்லும்போது அதை என்ன சொல்கிறோம்? விருத்திங்கிறோம். ஏன் அதை விருத்திங்கிறோம்? என்னம்மா? அது உதாரணம் சொல்கிறீங்க சாமி, படம் குடினானால் போலன்னு உதாரணத்தை சொல்கிறீங்க இல்லையா? என்னம்மா? ஏம்மா, அந்த பரிணாமம்னு நீங்கள் சொல்கிறதும் ஏகதேச பரிணாமந்தான். அது அதுக்கு முன்னால் உள்ளதும் இருக்குது, இதில் வந்ததும் இருக்குது. இப்போ விருத்தின்னு சொல்கிறீங்க, விரிவடைதுங்கிறீங்க. விரிவடைங்கும்போது அது நாத தத்துவம் இருக்குது, விந்து தத்துவம் இருக்குது, இதுவும் இருக்குது. இப்போ அதிலிருந்து இதுக்கும் என்ன வித்தியாசம்? அதுவும் இதுவும் ஒன்று போல தான் இருக்குது. அதுவும் பரிணாமம் தான், இதுவும் பரிணாமம் தான் சொல்கிறோம். விருத்தியும் ஒரு பரிணாமமே, சூக்கும பரிணாமம்ங்கிறோம் இல்லையா? ஆமாம். அப்போ என்ன வேறுபாடு விருத்திங்கிறதுல? விருத்தி விரிவடைவது அப்படின்னு சொல்கிறதெல்லாம் சரிதான், அதை எப்படி புரிஞ்சுக்கிடுவீங்க? இதுவும் விரிவடைஞ்சித்தானே வருது. இப்போ நாம் அந்த சூக்கும பூதம்கும் தூல பூதம்கும் அது விரிவடைஞ்சு தானே வருது. ஏன் அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்? எல்லா கலையும் ஒன்று போல தானே தெரியுது. சரி சரி, விருத்தினா மாற்றம் வரலையா? என்னம்மா? இல்லைம்மா, இப்போ இந்த ஆன்ம தத்துவங்களிலேயே தன்மாத்திரைகள் ஒன்றிலின்று ஒன்று விருத்தி தான், அது பரிணாமம் கிடையாது இல்லையா? சுத்தமாயை தான் அதனுடைய காரியங்களெல்லாம் விருத்தி, அசுத்தமாயின் காரியங்களெல்லாம் பரிணாமம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆமாம். அப்போ என்னது? சரி, யோசிச்சுட்டு வாங்க, நாளைக்கு பார்ப்போம். என்னம்மா? கொஞ்சம் யோசிக்கட்டும். என்னம்மா? ஏன்னா இதில் முக்கியமாக என்னென்னா, இதில் நாம் எந்த நூலை படித்தாலும் சரி,
இப்போ நாத தத்துவத்திலிருந்து விந்து தத்துவம் தோன்றுது, விந்து தத்துவத்திலிருந்து சதாசிவம் தோன்றுது, சதாசிவத்திலிருந்து மகேஸ்வரம் தோன்றுது, மகேஸ்வரத்திலிருந்து சுத்தபித்தை தோன்றுதுன்னு அப்படி சொல்லவே கூடாது. அப்படித்தான் எழுதியிருக்கு எல்லா புத்தகத்திலையும். ஆனால் அப்படி சொல்ல கூடாது. அதுக்கு 2 காரணம் சொல்லியிருக்குது. அதுக்கு 2 காரணம் சொல்கிறாரு. ஏன்னா ஒன்று, அது எல்லாம் அந்த சுத்தமாயிலிருந்தே தோன்றுகின்றன. ஒரே இதிலிருந்து இத்தனை இது தோன்றுது அப்படிங்கிறது. ஒரே மாவுலேருந்து தோசை சுடுறீங்க, இட்லி அவிக்கிறீங்க, ஒரு பணியாரம் செய்கிறீங்க, எல்லாம் செய்கிறீங்க இல்லையா? அதிலிருந்து இது அப்படின்னு செய்யலை. விளங்குதா? அப்படி செய்கிறது ஒன்று. இன்னொரு காரணம் சொல்கிறாரு, காலகாலனால் செய்யப்படுவதால். இதெல்லாம் காரியப்படுத்துவது யாரு? ஒன்று ஒன்றாய் செய்தல் என்பது நமக்கு. உயிர்களால் செய்யப்படுவது ஒன்றிலிருந்து ஒன்றாய் செய்வாங்க. இது சிவபெருமான் காலகாலன். அதனால் அவன் செயலுக்கு காலம் கிடையாது. அதனால் இது முதல்ல இது பின்னாலன்னு சொல்ல கூடாது. எல்லாம் அவன் நினச்ச மாத்திரத்திலேயே ஒருங்கே தோன்றுகிறது. எல்லாம் எப்படி தோன்றுது? ஒருங்கே தோன்றுகிறது. புரியுதா? அதான் கொடையை விரித்த மாதிரிங்க. இந்த கம்பி முதல்ல போச்சு, அந்த கம்பி அதுக்கு அத்தாப்பில் போச்சு, அப்படி கிடையாது. விளங்குதா? பெருமான் சங்கல்பம் அப்படி ஆகட்டும்னு நினச்சா ஒருங்கே அவன் ஒரு சேர செய்பவன். அதனால் அப்படி நடக்குது அப்படின்னு 2 காரணம் காட்டுறார். விளங்குதாம்மா? இதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா அதை சிவஞான முனிவர் சிவப்பிரகாசம் எடுத்து காட்டி அதை பாடியத்தில் விளக்குறார். எனவே இதெல்லாம் நாளைக்கு நாம் உண்மை விளக்கம் என்ற சாத்திரத்து மூலமாக இந்த செய்திகளை படிக்கலாம் என்று சொல்லி, இதுவரை ரொம்ப பொறுமையாக இருந்து இந்த செய்திகளை செவிமெடுத்த அடியார்பு மக்கள் அனைவருடைய திருவடிகளையும் மீண்டும் ஒருமுறை வணங்கி கொண்டு விளக்கம் போல வாழ்த்தும் குருமரப்பு வாழ்த்தும் சொல்லி என்னுடைய இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். வான்முகில் வளாதி பெய்க மலிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவில்லாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நல்தவம் வேள்வி மல்க, மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். கைலாய பரம்பரையில் சிவஞான போது நெறி காட்டுவெண்ணை பயில் வாய்மை மேகண்டான் சந்ததிக்கோர் மெய்ஞான பானுவாகி குயிலாரும் பொழில் திரு ஆபட்டு துறைவாள் குரு நமச்சிவாய் தேவன் சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடூடி தலகமாதோ திருச்சிற்றம்பலம்.